Tea or coffee? Ma'am? Oh, I'm so sorry. Tea or coffee? Coffee, black. No sugar, please. Okay. For me too. Black. No sugar. Okay. Ma'am? Oh, yeah. Thank you. No problem. Thank you. I'm Aishwarya. Hi, I'm Catherine. Hey, நாம இதுக்கு முன்னாடி சந்திச்சிருக்கோமா? ஏன் இப்படி கேட்டீங்க? தெரியல. எதுக்கோ அப்படி தோணுச்சு. மேபி நம்ம சந்திக்கிறோம்னு எழுதிருக்கோம் என்னமோ. அதான் உங்களுக்கு அப்படி தோணிருக்கு. அப்படி தோணுனதுனால தான் ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆன உடனே உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன். ஆனா நீங்க ஹெட்ஃபோன்ஸ் போட்டுக்கிட்டு கண்ணை மூடிட்டீங்க. யா, ஃப்ளைட்ல எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் ஐ நெவர் யூஸ். ஃபோன் எல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு போர்வையை போத்துட்டு மியூசிக், அவ்வளவுதான். நான் கூட. சோ எங்கிருந்து வரீங்க? லண்டனா இல்ல யூஎஸ்ல இருந்தா? லண்டன். ஒரு சின்ன ட்ரைனிங் ப்ராஜெக்ட் முடிச்சிருக்கேன். நான் ஒரு விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட். யூனோ, சினிமால விஷுவல் எஃபெக்ட்ஸ். வாவ், தட்ஸ் so cool. நீங்க எங்க போயிட்டு வரீங்க? அமெரிக்காவை சுத்தி பார்த்துட்டு அப்படியே எங்க க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸை மீட் பண்ணிட்டு வரேன். I'm gonna get married. Wow, congratulations. You married? No, well, I just have a boyfriend? Yeah. Cool, nice. Okay. இப்போ உங்களுக்கு objection இல்லனா ஒரு வேலை பண்ணுவோமா? 6 மணி நேரம் கடல் தாண்டி டிராவல் பண்றோங்கற டென்ஷனை மறக்கிறதுக்காக உங்க பாய் ஃப்ரெண்ட் பத்தி நீங்க சொல்லுங்க, என் ஃபியான்சே பத்தி நான் சொல்றேன். Come on, ஜாலியா. Yeah. முதல்ல நீங்க. What? நானா? Of course. ஐடியா கொடுத்தவங்க முதல்ல ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. எதிரில் உள்ளவங்களுக்கு சான்ஸ் கொடுக்கணும். Okay. Actually, கொஞ்சம் சினிமாட்டிக்கா இருக்கும். இன்னும் பெட்டர். அவன் பேரு கௌதம். கௌதம் என் பேரு. டேய் சாம், உனக்கு போன். யாரோ கௌதமா? ஏய் கௌதம். சாம், படே 10 செகண்ட்ஸ்ல பார்க்கிங்ல இருப்பேன்டா. என் கல்யாணம் நடக்கிறது பார்க்கிங்ல இல்ல. செஞ்சுக்கிட்டா உனக்கு மேரேஜ் செலவு, எனக்கு பார்க்கிங் செலவு மிச்சமா இருக்கும்ல. வெடா போன. ஓ, ஏய் நிறுத்து. எங்க போற? மியூசியத்துல வைக்க வேண்டிய காரை ஓட்டிக்கிட்டு என்ன இப்படி சர்ச்சுக்கு வந்துட்ட? கர்த்தர் என்ன சொன்னார் தெரியுமா? பணக்காரங்களுக்கு சொர்க்கத்துல அனுமதி கிடையாதுன்னு. சரிதான், உள்ளதான் சொன்னாரு. உன்ன மாதிரி புண்ணியவானுக்கும் அங்க இடம் கிடையாது. எதிரில பாரு எப்படி நிக்குதுன்னு. ஆடி, பென்ஸ், BMW, இது நரகம்பா. இது நரகம்னு சொல்றிய பாஸ்? அங்க ஏஞ்சல் இறங்குறாயா? Thank you. நீ வண்டி எடுத்துட்டு போய் இந்த நரகத்துல எங்கயாவது பார்க் பண்ணு. நான் அந்த பொண்ணு மைண்ட் பண்ணி என் பாவத்தை கல்விக்கிறேன். ஏய் பிரதர், எங்க போற? இங்க இடம் இல்ல. என்ன ஆளு பண்ணி? ஏய், செருப்பு பிஞ்சிடும். தாங்கி பிடிச்சதுக்கு தண்டனை செருப்படியா? என் ஃபீலிங்ஸ புரிஞ்சுக்கங்க. செருப்போட ஹீல் உடைஞ்சு போச்சு. ஓ, அதுவா மேட்ரு? Oh God, இப்போ என்ன பண்றது? ஒண்ணு பண்ணலாம். ஒரு கணத்துல அறிஞ்சா மறு கணத்தை காட்ட சொன்னார் பெரியவர். அப்போ ஒரு ஹீல் உடைஞ்சா இன்னொரு ஹீலையும் உடைக்கணும் தானே அர்த்தம்? இருந்தாலும் உங்க அழகான முகத்தை விட்டு இந்த செருப்பு எந்த முட்டாள் பாப்பா? நம்ம லவ் ஸ்டோரிக்கு நீ கொடுத்த ஃபர்ஸ்ட் கிஃப்டா நினைச்சு பத்திரமா வச்சுக்கிறேன். மங்களம் செழிக்கை இருமையருளும் மங்களநாதனே, மங்கள நித்திய மங்கள
டேய் கௌதம், என் கல்யாண போட்டோஸ் வந்துருச்சுடா. பத்திரமா வச்சுக்க. லைஃப்ல செஞ்ச முக்கியமான தப்புக்கு சாட்சி இருக்கணும்ல. நீ செய்ய போற தப்போட போட்டோவும் இதுல இருக்கு. என்னது? பேரு காத்ரின். அன்னைக்கு என் கல்யாணத்துக்கு வந்தால. ஏய் டேய், வாழ்க்கையில முன்னேற வேண்டிய எல்லாருமே இந்த விஷயத்துல விழுந்துருவாங்கல்ல. டேய் மெதுவாடா. காத்ரின், உன்னோட MBA சர்டிபிகேட் லேமினேட் பண்ண கொடுத்தல்ல, கொண்டு போய் ஃப்ரேம் பண்ணி பத்திரமா ஆபீஸ்ல மாட்டு. MBA டாப்பர் ஃப்ரம் IIM அகமதாபாத்னா ஒரு மல்டிநேஷனல் கம்பெனில ஜாயின் பண்ணி சிகரத்தோட உச்சத்துல இருப்பேன்னு நினைச்சேன். இத மாதிரி செவத்தோட உச்சத்துல இல்ல. ஏய் சாமுவேல், இந்த டிகிரி எல்லாம் வாழ்வாதாரத்துக்கு உதவுண்டா, வாழ்க்கைக்கு உதவாது. அது உனக்கு சொன்னாலும் புரியாது. உனக்கு தெரிஞ்சதை சொல்லு. என்னது? அட்ரஸ். என்ன விட்டுட்டு போயிடலான்னு முடிவு பண்ணிட்டியா? எனக்கு வேற வீடு கிடைச்சிருக்கு. இருக்கட்டும். ஆனா சொந்த அக்கா பொண்ண வேற வீட்டுக்கு அனுப்பிட்டான்னு தெரிஞ்சா எனக்கு எவ்வளவு இன்சல்ட். நான் என்ன சொன்னேன்? கல்யாணம் பண்ணிக்கலாம், குடும்பம் நடத்தலாம் செல்லோன்னு தானே சொன்னேன். மொரமாமாங்கிற கல்ச்சர்ல ஓகே டார்லிங். உன் கல்ச்சர்ல ஓகேவா இருக்கலாம், இப்பெல்லாம் மாறி போச்சு. தள்ளிப்போ. போகலனா டேவிட், டேவிடா மாமான்னு கூப்பிடு, இல்லனா ஆசையா அத்தான்னு கூப்பிடு. ஊடலும் கூடலும் சேர்ந்தா டேஸ்டியா இருக்கும் செல்லம். ஏய் 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 நில்லு. கேத்ரின் கேத்ரின் ஏய் நில்லு. போலாம் போலாம்ப்பா. ஏய் கேத்ரின் நில்லுடி. ரோட்ல சீன் கிரியேட் பண்ணாத. உன் மேல எனக்கு எவ்வளவு இதுன்னு உனக்கு தெரியாதா? தெரியும். உனக்கு என் மேல அதான் இருக்கு, அன்பு இல்ல. சின்ன வயசுல இருந்து பாக்குறல்ல. விடு. என்னடி நான் அரைஞ்சு உள்ள தூக்கிட்டு போணுமா? யாரா நீ? ஓர் யூ மேன்? நீ யாரா? லேடிஸ் கிட்ட கல்யாணம் பண்ற? என் மேலே கை வைக்கிறியா? என் மேலே கை வைக்கிறோம். வா வாடா. இப்ப இது எல்லாத்தையும் வாங்கி தரணுமா? அவரு என்னோட மாமா. மாமாவா? மாமானா எந்த பக்கம்? அவரு கேத்ரின், நீ எங்க வர? அவர் உனக்கு மாமாவா? ஆமா. நீ ஓடி போ, அவன் கிரிமினல், உனக்கு கொன்னுடுவான். ஒரு வாட்டி உங்க அம்மா கிட்ட கிராஸ் செக் பண்ண. இவன் உனக்கு மாமாவா? ப்ளீஸ் கோ. இரு கேத்ரின், நான் சொல்றது கேளு. இல்ல நான் வந்தது. சொல்றது கேளு. நானும் வரேன். ஒரு நிமிஷம், நான் சொல்றது கேளு. இரு. சாரி. கெட் லாஸ்ட் யூ ஃபூல். ஏய் கொல்லாவா? சாரி மாமோய். ஹீரோ என்ட்ரி கரெக்டா தான் இருந்துச்சு, எக்ஸிட்ல பிரச்சனை ஆயிடுச்சு. ஆமா பாய். எஸ் ரைட். கேத்ரின் மேடம், கொரியர். இங்க கொஞ்சம் சைன் பண்றீங்களா? என்ன இது? தெரியல, ஏதோ ப்ரமோஷனல் பேக் மாதிரி இருக்கு. நேத்து நடந்ததுக்கு சாரி. என்ன நடந்துச்சு? முடிஞ்ச வரைக்கும் டாப் பிராண்ட்ஸ் தான் வாங்கியிருக்கேன். செட் ஆகலனா 1 வீக்ல எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். செட் ஆச்சுன்னா அதுல பெஸ்ட் ட்ரெஸ் போட்டுட்டு என் கூட டின்னருக்கு வரலாம். சரியா? என்ன சொல்றீங்க கௌதம்? வாவ், லிவைஸ். ஓஹோ, ஜாரா, ஜாக்கி.
ஏய் என் நம்பர் எப்படி கிடைச்சது? உன் கொலீக் வசந்தா எனக்கு நல்ல சப்போர்ட்டிவ். ஆபீஸை விட்டு வெளியே வந்ததும் பாக்ஸை தூக்கி போடாம வீட்டுக்கு ஜாக்கிரதையா கொண்டு போனப்பவே புரிஞ்சுது. என்ன புரிஞ்சது? உனக்கு என்ன புரிஞ்சது? அதான் இந்த ஆடை ஒத்துகை இருக்குன்னு. ஏய் உன்னோட செல்ஃபி ஒன்னு அனுப்பு. செல்ஃபி எதுக்கு? அனுப்புமா சொல்றேன். ஏய் ஏய் இப்பவே அனுப்புறேன். பிடிச்சிருக்கா? செக்யூரிட்டி காரங்களுக்கு கொடுக்கிறதுக்கு இவ்ளோ எமோஷன் தேவையில்ல. செக்யூரிட்டியா? யா எங்க ஆபீஸ் செக்யூரிட்டி கொடுக்கணும்ல. நீ மறுபடியும் அந்த பக்கம் வந்தா உன் காலை உடைக்கிறதுக்காக. என்னது? சாவ். ஏய் 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 காதே, டெக்னாலஜியை பொண்ணுங்க இப்படி கூட யூஸ் பண்றாங்களா? லஞ்ச் ஆக்சுவலி 1 hour பிடிக்கும். ஹாய் லஞ்ச். எப்படியோ நீ டின்னருக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்ட. சரி சேர்ந்து லஞ்சாவது சாப்பிடலான்னு மட்டன் பிரியாணி, கபாப், கேரட் ஹல்வா இதெல்லாம் உன்னோட ஃபேவரட்னு ஒரு FB பேஜ்ல இருந்துச்சு. ரைட்டா? நம்பர் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ். கார்த்திக் கிட்ட சொல்லிட்டேன். இந்த டப்பா பிடிங்க. பாய், அப்புறம் பார்க்கலாம். முதல்ல நீ கிளம்பு. என் பாஸ் பார்த்தா விட மாட்டார். ப்ளீஸ். ஏன் உன் பாஸுக்கு புள்ளக்கறி பிடிக்குமா? Go. Hey, go. Hey. பிரியாணி நல்லா இருக்குல்ல? ஐ ஹேவ் டு மீட் எ கிளையண்ட். ஓகே வந்துறேன். ஆமாண்டா. யா ஹாய். நீ இங்க என்ன பண்ற? அத விழுந்துட்டல. மெண்டல். என் ரோப்புக்கு ஸ்ப்ரிங் ஆக்ஷன் இருக்கு. எவ்வளவு ஃபாஸ்டா கீழ போறனோ அதை விட ஃபாஸ்டா மேல வருவா. அதுக்கு தான் டைம் பாஸ்க்கு புக் எடுத்துட்டு வந்தேன். இந்த பேஜ் நம்பர் 33ல என்ன காமெடி? கேத்ரின். ஹாய் சார். பாஸ்போர்ட் ரெடியா? எதுக்கு சார்? நீ லண்டனுக்கு போகணுமே, VFX ஒர்க் ஷாப்புக்கு. பிசினஸ் கிளாஸ்ல போயிட்டு வரதுக்கு டிக்கெட் ஜெயிச்சிட்டல. என்னாச்சு? No, London. I love it, sir. Yes, அந்த வெள்ளக்காரங்களுக்கு நம்ம பவரை காட்டு. I'll kill them. உனக்குள்ள இவ்வளவு வெறி இருக்குன்னு எனக்கு தெரியாதுமா. Yes, kill them. Yes, sir. Catherine, are you all right? கையெடு. எடுத்துட்டே. முடியாது. என்னால சொல்ல முடியாது. கொன்றுவேன். நீ பயங்கர. சரி சரி சரிமா, நீ ஹாப்பி தானே? பாஸ்போர்ட் நாளைக்கு ஆபீஸ் வரும்போது எடுத்துட்டு வா. Thank you. First, you get out. How? என்ன கேட்டா? அப்ப இங்கே இருந்துட்டுமா? இங்க இருந்து வியூ ரொம்ப நல்லா இருக்கு. கேத்ரின். Yes, sir. அந்த முள்ளமாரி படத்தோட CG ஷாட்ஸ்லாம் ரெடி ஆயிடுச்சா? ஆச்சு சார், ஆச்சு. 1 minute.
மூச்சு முட்டுச்சு. மொள்ள மாதிரி சூப்பர் ஹிட் சார். உனக்குள்ள இப்படி ஒரு டேலண்ட் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா பாகுபலி கான்ட்ராக்ட மொத்தமா நாம எடுத்துக்கலாமே. வேலை ஏத்துறீங்கப்பா. You are crazy. ஐ நோ, எனக்கு தெரியும் இதுல எலும்பு முறிக்கிற கெமிக்கல்ஸ் இருக்குன்னு. ஆனா என்ன பண்றது, தாகமா இருக்க கொடு, காசு கொடுத்து வாங்கிருக்க, வேஸ்ட் பண்ண கூடாது. உண்மையிலேயே எலும்பு முறியும். சே இதுக்கே வா. மாமா மாமா எதுக்கு வந்திருக்காரு? புரட்டி எடுக்க போலாம். வாங்கடா. வயலன்ஸ் இல்லாத லவ் ஸ்டோரி வர்றது ரொம்ப ரேர்னு நினைக்கிறேன். இது ரோடு, பப்ளிக் டிஸ்டர்பன்ஸ் இல்லாம அடிச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே. என்னடா ஓகே? நாம சினிமால வர ஜெனரல் ஃபைட் சீக்வென்ஸ் வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த டிஷ் சும்மா உனக்கு கூட அது ஓகேவா மாமா? ஒரு மாசம் தானே. ஒரு நிமிஷம் அப்படி வா. எங்க என்னங்க அம்மனி உம்மாவா? உன் ஜாக்கெட்டை கட்டி கொடு. வாய் பா கொடுன்றல ஃபுல்லா கட்ட சொன்ன மாதிரி. அப்படி சொன்னா ப்ராப்ளம் இல்ல மேடம். இப்படி பாதி பாதினா தான் ஷை. உன்னை கட்டி பிடிச்ச முத்தம் கொடுத்த ஃபீலிங் இருக்கும்ல, அதான். அப்படின்னா நானும் கண்டுபிடிச்சுக்கிறேன் என் ஜாக்கெட்ட. என்ன பண்ற, யாராவது பாப்பாங்க. ஷட் அப். இது உனக்கு. ரைட் ஹேண்ட்ல போட்டுக்கிறேன். வாட்ச் பக்கத்துல இருந்தா டைம் பார்க்கும் போதெல்லாம் டார்ச்சர். நீ இருக்க மாட்டியே. I love you. I plus you whole square is equal to I square plus you square plus I love you square. Hey, oh flight. Wow, unreal. ஓகே, இப்போ உங்களோட கதை. என்னோடது இவ்ளோ சினிமாட்டிக்கா இருக்குமான்னு தெரியாது. யூ மஸ்ட் டெல். ஸ்டார்ட். அவன் பேரு Mr. Jairam Mahalingam, the best young entrepreneur of the year. Congrats, Jai. So award win பண்ணதுல எப்படி ஃபீல்? ஆக்சுவலா இந்த கிரெடிட் என்னை விட எங்க அப்பா அருண் அவர்களுக்கும் பெரியப்பா மோகன் அவர்களுக்கும் போய் சேரும். ஏன்னா அவங்க எழுப்பின அஸ்திவாரத்து மேலதான்
என்னால இந்த ஜெய் கௌரி என்டர்பிரைசஸ் கட்ட முடிஞ்சது. So டாடி, பெரியப்பா, ஆல் கிரெடிட் டு யூ. உங்க சக்சஸோட சீக்ரெட் என்ன? 1 லட்சம் கோடியை சம்பாதிக்கிறத விட ஒரு மனுஷனோட நம்பிக்கையை சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம். நம்ம கிட்ட வேலை செய்யறவங்க நமக்கு எவ்வளவு சம்பாதிச்சு கொடுக்குறாங்கிறத விட நாம அவங்க நம்பிக்கையை எவ்வளவு சம்பாதிக்கிறோங்கிறது தான் முக்கியம். That's my policy. Simple. Ram Prakash sir. Jay, Ram Prakash sir. My pleasure to meet you. Aishwarya Estates owner. Vamsi, Aishwarya Estates MD. ஹாய். ரெண்டு பேரும் உன்னை சந்திக்கணும்னு சொன்னாங்க. ராம் சார் தெரியும். நல்லா தெரியுமே. You're a great inspiration sir. இல்ல என்ன மாதிரி ஆளுங்க உன்கிட்ட இருந்து கத்துக்க நிறைய இருக்கு. ரொம்ப நல்லா பேசின. ஏதோ எனக்கு தெரிஞ்சதை சொன்னேன். எதுவுமே தெரியாம எல்லாம் தெரியும்னு பேசுற இந்த காலத்துல உங்களுக்கு தெரிஞ்சதை பத்தி தெளிவா சொன்னீங்கன்னு சொல்றாரு. உங்களை பத்தியும் தெரியும். ராம் பிரகாஷ் சார் உடல்னா நீங்க ஆத்மா, ரைட்? அது உண்மைதான் ஜெய். எனக்கு மகன் இல்லைனாலும் என் மக மாதிரி. ஆக்சுவலி நீ பேசுறத கேட்கணும்னு தான் என்னை இங்க கூட்டிட்டு வந்தான். அதை விட முக்கியமா உன்னை செலக்ட் பண்ண ஜூரி சேர்மன். ஓ, அவார்டு கொடுக்குற அளவுக்கு என்கிட்ட என்ன பாத்தீங்க? ஃபியூச்சர். உங்கள மாதிரி ஆளுங்களோட எங்கள மாதிரி ஆளுங்களுக்கு ஃபியூச்சர்ல வேலைகள் இருக்கும். ஜஸ்ட் ஜோக்கிங். சீரியஸ்லி we are all very proud of you. Thank you. My pleasure. ஓகே சார். இந்த வீக்கெண்ட்ல உங்க ஃபேமிலி எங்க ஃபேமிலி மீட் பண்ணலாம். மேபி ஃபார் லஞ்ச் ஆர் டின்னர். கண்டிப்பா வரோம் சார். See you sir. Bye. 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 வம்சி, இந்த பையன் நம்ம ஐஸ்வர்யாக்கு பொருத்தமா இருப்பான்ல? எக்ஸாக்ட்லி நானும் அதை தான் யோசிக்கிறேன். இந்த பையன் நம்ம வீட்டு மாப்பிள்ளையானா ஐஸ்வர்யாக்கு ஆனந்தம், நமக்கு இன்னும் ஐஸ்வர்யம். I'm Jay. ஐஸ்வர்யா. நைஸ் ஆஃபீஸ். Thank you. Thank you. அப்புறம் என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. அட, என்கிட்டயே தான் சொன்னாங்களே உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு. என் போட்டோவை பார்த்து ஏமாந்துடலையே? ஆமா, ஏமாந்து போனேன். நேர்ல நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. நீங்களும் தான். தேங்க்யூ. யூசி, ஏமாந்து போறதுல எவ்வளவு சுகம் இருக்கு. லுக் ஜெய், என்ன கொஞ்சம் செல்லமா வளர்த்துட்டாங்க. பணத்திமுறை பிடிவாதமும் ஜாஸ்தி. செத்த எனக்கு அந்த 3 குவாலிட்டி சுத்தமா பிடிக்காது. நான் உங்களுக்கு கரெக்ட் இல்லைன்னு உங்க மனசுக்கு தோணலையா? நான் தோன்றதை நம்ப மாட்டேன், கண்ணுக்கு தெரியறத நம்புவேன். ஓ, உங்களுக்கு என்ன பார்த்தா என்ன தெரியுது? உங்களை பத்தி நீங்க சொன்னது எல்லாமே சுத்த பொய்ன்னு தெரியுது. பின்ன உண்மை எப்படி தெரியும்? கொஞ்சம் உங்க கூட ஸ்பெண்ட் பண்ணா கண்டுபிடிச்சிருவேன். அப்போ ஒன்று பண்ணலாமா? Tell me. நாம ரெண்டு பேரும் மட்டும், யாருமே வரமாட்டாங்க. அப்படியே எங்கேயாவது போலாமா? எங்கேயாவது தூரமா போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இன்ட்ரெஸ்டிங். அப்ப என்ன சொல்றீங்க? உங்க வீட்ல இதுக்கு ஒத்துக்குவாங்களா? உங்க வீட்ல நீங்க மேனேஜ் பண்ணுங்க, என் வீட்ல நான் பாத்துக்கிறேன். நீங்க ரெடியா? எஸ். கொடைக்கானல். இங்க இருந்து டாக்ஸில போணும்ல? பின்ன என் கூட எங்க? இந்த 2 நாள் பணம், போன், கான்டாக்ட் நம்பர், கிரெடிட் கார்டு இது எதுவுமே இல்லாம வாழணும். எதையும் விற்காம, கையில பைசா இல்லாம. ஷாக் ஆயிட்டியா? கொஞ்சம். ஆனா இப்பதான் மெதுவா த்ரில்லா மாறிட்டு இருக்கு. Sounds like a great idea. Let's go. பொண்ணு ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு சார். கிலோமீட்டர்ஸ் இருக்கு. நடந்துனோமா?
என்னால முடியாது சாமி. லிஃப்ட் கேப்போம். லெஃப்ட் லெஃப்ட் லிஃப்ட் லெஃப்ட். ஏய் அண்ணா அண்ணா ஸ்டாப் ஸ்டாப். நிறுத்து நிறுத்து. அண்ணா தேங்க்யூ. ஓகே தலைவா, உடல் மண்ணுக்கு உயிர் வேறு. கொடைக்கானல்ல நல்லா என்ஜாய் பண்ணுங்க. பாய். பசிக்கலையா உனக்கு? தலைவர் பாட்டு கேட்டு வயிறு நிரம்பிடுச்சு. பாட்டு கேட்டு உன் வயித்து நிரப்பிக்கும். எனக்கு பசிக்குது. ஐ அம் டையிங். வா எங்க வா சொல்றேன். எதுவும் கேட்காத, அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோ. ஓகே. வாங்க சார், வாங்க வாங்க சார், வாங்க. சரி, என்ன வேணும்? என்ன வேணும்? எத்தனை கிலோ வேணும்? என்ன இருக்கு? இது அதெல்லாம் டிராகன் வேணாம்பா. ஃப்ரூட் சார். இது என்ன? இது பழமா தான் இருக்கு. இது கேஷ்யூ இது பாப்புலர் அதானே? ஆமா ஆமா சார். சார். எங்க கட் பண்ணு, டேஸ்ட் பாப்போம். ஓகே சார். ஒரு மாதிரி இருக்கு, டேஸ்ட் பண்ணி பாரு. என்ன சார் ஆச்சு? இன்னும் கொஞ்சம் பழுக்கணும் போல இருக்கு. காயா இருக்கு. பழமா கொடுப்பா. இந்த பழம் பாருங்க. இதெல்லாம் இருக்கும் சார். என்ன லம்பா வாங்கலாம்னு நினைச்சோம், எதுவுமே நல்லா இல்ல. அப்புறம் வரோம், பாப்பலாம். சார் மேடம், வாங்க மேடம், வாங்கிட்டு போங்க மேடம். சார் Ladies and gentlemen, welcome to Eco, our annual environmental fest for young truckers. Today, couples will participate in a trek demanding more peace and greenery on a planet. As you all know, Lovers Peak is a famous spot in Kodaikanal. It is 8 kilometers from here. The participants should trek to the peak without food and water. And the pair that reaches the peak first will receive a grand prize of 5,000 rupees. Are you guys ready? We are ready. அந்த 5000 ரொம்ப அவசியம். No food, no water. அப்பதானே கிக்கு. இந்த பக்கம் இங்க சொல்றேன் வா. வாவ், பியூட்டிஃபுல். இதெல்லாம் பார்க்கறப்போ உனக்கு என்ன தோணுது? அந்த 5000 நமக்கு இல்லன்னு தோணுது. வா போலாம். போ. பிரெட் மேடம். வாட்டர். கம் வா மேடம், எடுக்க கூடாது. போங்க. கம் ஆன். என்னாச்சு? கால் சுளுக்கிடுச்சு. ரொம்ப வலிக்குதா? முடியாது, கஷ்டம். எனக்கு ரொம்ப வலிக்குது.
இந்த பருப்பெல்லாம் இப்ப வேகாதுமா, ஜெயிச்சுதான் ஆகணும். ஐயோ என்னால முடியாது, சொன்னா கேளு. சரி வா, உப்பு மூட்டை ஏறு, சீக்கிரம் போயிடலாம். வேணாம், நம்ம ஸ்லோ, சீக்கிரம் வா. 5000 ஆட்டையை போறதுக்காகவே கொடைக்கானலுக்கு வந்த மாதிரி இருக்கான். உயிரை கொடுத்து ஓடுறான் பாரு. நீ வா, அவன் ஜெயிச்சாலும் அவன் வயிறு குறையாது, நாம ஜெயிச்சா நம்ம வயிறு நிரம்பும். ஏறு. செத்த. இந்த டைட்டிங் மாதிரி கெட்ட பழக்கம் இல்லையா உனக்கு? ரெடியா? ரெடி. சீட் கம்ஃபர்டபுளா இருக்கா? டேக் ஆஃப். இந்த குண்டனை ஓவர்டேக் பண்ணணும். அப்பா, இந்தியா பாகிஸ்தானை ஜெயிச்ச மாதிரி ஹாப்பியா இருக்கு. ஏய், அந்த பக்கம் போனா 10,000 தரேன்னு சொன்னாங்களா? இந்த பக்கம் யூஸ்லெஸ் ஃபெல்லோ, சொன்னல. வா. சரி வா. வா. கீழ இறங்கு. Come on, go, go. Run, run. Fast, fast. What a wonderful couple. பார்க்கிறதுக்கு சூப்பர் ரிச் பீப்பிள் மாதிரி இருக்காங்க. உங்கள மாதிரி ஆளுங்களுக்கு 5000 just a peanut. So அத அப்படியே எங்க என்வாயரன்மெண்டல் ஃபவுண்டேஷனுக்கு டொனேட் பண்ணீங்கன்னா நாங்க ரொம்ப சந்தோஷப்படுவோம். Right everybody? குடுக்குறீங்களா? குடுக்குறீங்க. Actually fantastic. Thank you so much, everybody. என் வயித்துல ஒரே நக்க 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 நக்க. ஏறி உட்கார்ந்த உன் வயித்துல நக்க நக்கனா என் வயித்துல லக்க லக்க லக்க. இருங்க இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க, போட்டு தரேன். வேகமா செய்டா. பண்ணிட்டு தான் இருக்கேம்மா. இருங்க இருங்க, ஒரு நிமிஷம், அடுப்புல வேகுதுங்க, நாங்களும் கூடவா வேக முடியும்? என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? வேகமா செய்ய வேண்டியதானே, எவ்வளவு நேரம்டா செய்வ? வேகமா பண்ணி தொலையாண்டா. நல்லா உருட்டு, கொஞ்சம் பெருசா பண்ண. ஹாய், நான் பண்றேன். வேணாம்க்கா ப்ளீஸ். வேணாம்க்கா. பரவாயில்ல, நான் பண்றேன். அக்கா வேணாம்க்கா, நான் பண்ணி தரேன். ஏமா உனக்கு எதுக்குமா? வேணாம். பரவாயில்லம்மா, நான் பண்றேன். இல்ல எங்களுக்கு பழக்கமா, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? ஒண்ணும் பிரச்சனை இல்ல, ப்ளீஸ். அம்மா போதுமா? ப்ளீஸ் 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 ப்ளீஸ். அங்க வைங்க. இன்னொரு 12. நீங்க வா, இத புடி. நீ உள்ள போ, நீ உள்ள போய் பாத்துக்க. ரெடி? ஐயோ, ஒண்ணும் பிரச்சனை இல்லக்கா. இப்ப பாருங்க எதுக்கு தம்பி எப்படி பண்றேன்னு மட்டும் பாருங்க. நான் உருட்டுல சப்பாத்தி. ஐடியா அசத்தலா இருக்குல்ல? நார்மலா சாப்பிட்டு பில்லு கொடுக்கலன்னா மாவு பேச சொல்லுவாங்க, நம்ம பேசிட்டு சாப்பிடுறோம், அவ்வளவுதான். கொஞ்சம் பார்த்து நடங்க தம்பி. வாங்க. பத்ரம், தலை பார்த்து. வா வாங்க வாங்க. ஓகே. பெட் இருக்கு, பெட்ல படுக்கிறதா படுத்துக்கங்க, இல்ல கீழே படுக்கிறதா படுத்துக்கங்க, உங்க விருப்பம். வாடா. ஒண்ணும் பிரச்சனை இல்ல, போயிட்டு வரேனா? நாங்க பாத்துக்கிறோம். சின்ன வீடு தான், கொஞ்சம் பொறுத்துக்கங்க. ஓகே. வா. நம்ம பிரசிடென்ஷியல் with fireplace. AC blankets made in Kodaikanal.
காத்து வரதுக்கு கம்பளியில ஓட்டைய பத்தியா? டெக்னாலஜி. நமக்கு எல்லாம் செட் ஆகி மேரேஜ் ஃபிக்ஸ் ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் நைட் இங்க தான். ஆக்சுவலி டெக்னிக்கலி இது நமக்கு ஃபர்ஸ்ட் நைட் தான். நோ, ஐ மீன் நம்ம ஃபர்ஸ்ட் நைட் டுகெதர். சினிமா எல்லாரையும் கெடுத்துருச்சு. how? இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஹீரோ கீழே தூங்கி ஹீரோயினை பெட் மேல தூங்க சொல்லுவான். அதனால ரியாலிட்டிலையும் அதையே ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கு. ஸ்லீப் டைட். குட் நைட். வாக்கா. என்ன தம்பி நல்லா தூங்கிட்டீங்களா? காஃபி. அந்த பொண்ணு எந்திரிக்கலையா? இல்ல, இன்னும் தூங்கிட்டு இருக்கா. சரி சரி. தேங்க்ஸ்க்கா. என்ன மேடம்? ஐஸ்வர்யா மேடம். குட் மார்னிங். குட் மார்னிங். அட்வென்ச்சர் டைம். கொடைக்கானல் எதுக்கு பாப்புலரா தெரியுமா? கெட் ரெடி. இதெல்லாம் பைன் மரம்ல? நான் என்ன வைன் மரம் நான் சொன்னேன்? என்ன? மேஜிக்கல் மஷ்ரூம்ஸ். இத சாப்பிட்டா தனி கிக்கு. ஹாலுசினேஷன்ஸ்க்கு எல்லையே இல்ல. உடம்பு ஒரு மாதிரியாய் காத்துல பறப்பாங்க. மைண்ட் பிச்சுக்கும். ஏய், உண்மையதான் சொல்றேன். சின்ன எறும்பு கூட எருமை மாதிரி தெரியும். மேகத்தை தூசுன்னு நினைச்சு பைன்ட்ரியால ஒட்டடை எடுக்க ட்ரை பண்ண. அதுக்கப்புறம் தான் எமோ மென்டலா உனக்கு மண்டை காஞ்சிரும். ப்ளீஸ் 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 ஒரே ஒரு தடவை எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்றேன். நல்ல வேலை பண்ண. மஷ்ரூம் வித் ஹனி. தூக்கு. நல்லா மென்னு முழுங்கிடு. எப்படி இருக்கு? ஒன் மோர். இன்னொன்னா? இப்ப ஏதாவது தெரியுதா? ஒரு 15 மினிட்ஸ் ஆகும். இன்னொன்னு. சூப்பர் ஸ்டாமினா உனக்கு. இந்தா. ஐஸ்வர்யா. ஐஸ்வர்யா என்னாச்சு? ஏறிச்சா? ஐயோ ஐஸ்வர்யா என்னாச்சு உனக்கு? ஐஸ்வர்யா, ஐஸ்வர்யா எந்திரி, வா போலாம். ஓகேயா? ஏதாவது சொல்லு. வேணாம் வேணாம் கேட்கல. ஐஸ்வர்யா, ஐஸ்வர்யா, ஏய் டாக்டர், எமர்ஜென்சி. வாங்க வாங்க உள்ள வாங்க. 102 டிகிரி இருக்கு. ரொம்ப ஜாஸ்தியா இருக்கே தம்பி. இன்னைக்கு ராத்திரி முழுக்க இங்கேயே இருக்கட்டும். பொண்ணுக்கு இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்கு. இனிமே ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. 1 டே அப்சர்வேஷன்ல இருக்கணும். என்ன சரியா? நல்லா படுத்து தூங்குமா. நோ ப்ராப்ளம். காலையில பார்க்கலாம். உனக்கு நான் செத்து போயிடுவேங்கிற பயம் வந்துச்சுல்ல? சச்சா, உன்னை அவ்வளவு ஈஸியா சாக விட்டுருவேனா? உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன்கிட்ட இருந்து உன் சொத்து எல்லாத்தையும் அபகரிச்சுக்கிட்டு உன்னை நேக்கா கொலை செஞ்சு எத்தனை பிளான்ஸ் இருக்கு தெரியுமா? உன் டவுட்டை தூக்கி குப்பையில போடு. உனக்கு ஒன்னும் ஆகல. நீ ஆடின ஆட்டத்துக்கு ஜுரம் வந்திருக்கு. இன்னைக்கு நைட் ஹாஸ்பிட்டல் தான். இந்த விளையாட்டு போதும், வீட்டுக்கு ஃபோன் பண்ணிடலாம். ஹலோ ஹலோ, ரூல்ஸ் ஆர் ரூல்ஸ். நீ ரெஸ்ட் எடுத்துக்க. என்ன நடக்குதுன்னு பாப்போம்.
நாளைக்கு காலையோட நாம நினைச்ச 2 நாள் முடியுது. பில்ல பத்தி மறந்துடு, கிடைச்ச வரைக்கும் சாப்பிடு. நான் பாத்துக்கிறேன். நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன். அவங்க கேர்ஃபுல்லா போயிட்டு வாங்க, நான் பாத்துக்கிறேன். டேய் வண்டியை ஓட்டிட்டு போட ஒழுக்கமா முடியாதுண்ணே. ஏய் 1 மணிக்குள்ள பூமரைக்கு போய் சரக்கு கேட்கணும்டா. ஓட்ட முடியாது. ஏய் தாத்தா காலத்து வண்டி சென்டிமெண்ட் வண்டிடா. அப்படின்னா உங்க தாத்தாவே வந்து ஓட்ட சொல்லுங்க. ஏய் நான் சொல்றது கேளுடா, சரக்கு கொண்டு போய் கேட்கணும்டா. சார் இந்த சரக்கு நான் டெலிவரி பண்ணிட்டா? நீ யாரு? நான் ஒரு டூரிஸ்ட். அப்பனும் நான் பாத்துக்கிறேன். எவ்வளவு கொடுக்க சொல்ற? நீங்களே சொல்லுங்க. 500 தரேன். 1000 rupees. 1000 ரொம்ப கஷ்டம். ஏய் நீ வண்டி ஓட்டுறா. முடியாது போனே. ஏய் தம்பி வாங்க. ஏய் நீ தள்ளி போடா. தம்பி பூம்பாறை பாய் கடையில சரக்கு இறக்கிட்டு நீ சீக்கிரமா வந்து சேரணும். அது வரைக்கும் உன் லைசன்ஸ் என்கிட்ட பத்திரமா இருக்கும். குலதேவேல் முருகா, புது ஆளை நம்பி இருக்க. டேய் இன்னுமாடா குடிச்சுக்கிட்டு எந்திரிச்சு போடா. Jay. ஏமா நில்லுமா, சொல்றல நில்லு. ஏமா நில்லுமா, போகாத நில்லு. இருமா நில்லுமா. ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் கொடுத்தா நல்லா இருக்கு. உன்னால என் பொழப்பே போச்சு. தம்பி டீ சாப்பிட்டு போங்க. வேணாம் சார், அர்ஜென்ட். தேங்க்யூ. எந்திரிச்சு போட. நீ எங்க இருக்க? நீ எங்க போன? அது நான் ராத்திரி பூரா என்ன தனியா விட்டுட்டு ஓடி போயிடலாம் நினைச்சியா? சச்சா முகம் ஏன் இப்படி இருக்கு? ஏமா தம்பி 30 கிலோமீட்டர் வண்டி ஓட்டிட்டு வந்திருக்காப்ல. குளிர் அதிகம், அதான் முகம் வாடி போயிருக்கு. விஷயம் எனக்கு தெரியாது. நர்ஸ் தான் அதிகமா மிஸ் பண்ணான்னு நினைக்கிறேன். வானோ இந்த ட்ரீ ஹவுஸ் உன்னை ட்ரீட் பண்ண அந்த பேக் டாக்டர், உன் பின்னாடி பைத்தியக்கார மாதிரி ஓடி வந்த நர்ஸ், உனக்கு கிறுக்கு பிடிக்க வச்ச மஷ்ரூம்ஸ், அந்த ஓட்ட கம்பளி, நமக்கு சப்பாத்தி கொடுத்த மீனாட்சி அக்கா, நம்மளை கிண்டல் பண்ண அந்த ஜம்போ ஜோடி, பசிச்சப்ப நமக்கு பழம் கொடுத்த பழக்கடைக்காரன், கூப்பிட்ட உடனே உதவி செய்ய வந்த சூப்பர் ஸ்டார், இவங்க எல்லார் மேலயும் சத்தியமா சொல்றேன், I'm in love with you. I'm sorry, ஐஸ்வர்யா. ட்ரை பண்ண முடியல. நானே முன்னாடி சொல்லலாம்னு நினைச்சதுக்கு. Man, that is so romantic. Wow. எப்போ உங்களோட மேரேஜ்?
ஆக்சுவலி இந்த மந்த் தான் நடக்கணும். ஆனா அன்எக்ஸ்பெக்டடா ஜெயோட பெரியப்பா பாவம் தவறிட்டாரு. ஸோ போஸ்ட்போன் ஆயிருக்கு. I'm so sorry about that. Hey, எல்லா கடலையும் தாண்டி வந்துட்டோம் போல் இருக்கு. நீங்க வேற ஆல்மோஸ்ட் நம்ம சென்ட் தாமஸ் மவுண்டே தாண்டிட்டோம். I'm really happy we met here. I'm happy. Seriously, I'm glad. Well, we should hang out more, you know. We should, of course, of course. Hey, hi! He's come. Hi. Hey! How are you? See. Good. வண்டி பார்க்கிங்ல இருக்குல்ல, நீ எடுத்துட்டு வரியா? Hey, Kathy. This is Jay, my fiance. Jay, she's Catherine. Flight da introduce ana best friend aita. Oh, hi. Nice to meet you. Yeah. Sure. நீ எதை கேக்குற? Sorry. நாம பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் நீ அதான் கேட்டேன். Of course, dear. Jay அப்புறம் அவளை சீக்கிரம் நான் லவ் பண்ணது ஒண்ணுதான். அம்மாடியோ, இந்த காலத்துல என்ன வேணா நடக்கலாம். நீ ஜாக்கிரதையா இரு. போலாமா? Yes, yes. Yeah. Catherine, என்கேஜ்மென்ட்க்கு நீ கண்டிப்பா வரணும். ஃபோன் பண்றேன். கண்டிப்பா வரேன். சொல்லு. யா, கண்டிப்பா வந்துருங்க. Yeah, sure. Bye. Bye. I'll call you. Yeah. Okay, bye. Nice meeting you. என்ன flight late ஆச்சா? ஹாய் ஆண்டி, எப்படி இருக்கீங்க? கௌதம் 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 Kathy, Catherine. அம்மா, அம்மா. Auntie Gautam. You can't leave me like this, Auntie. Gautam, no. Gautam! ஆக்சிடென்ட். ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸோட ட்ரெக்கிங் கேம்ப் போறேன்னு சொன்னான். 2 நாள்ல வரேன்னா அவ்வளவுதான், வரவே இல்லை. போலீஸ்ல ரிப்போர்ட் கொடுத்தேன். அவுட்ஸ்கர்ட்ஸ்ல ஏரியில. மேடம், இதுவும் ஃபோன் பண்ணலான்னா உன்னோட லண்டன் நம்பர் அவன் எனக்கு கொடுக்கல.
எனக்கும் ஃபோன் பண்ணி சொன்னான். ட்ரெக்கிங்க்கு போறதுனால ஒரு 10 நாள் ஃபோன் ரீச்ல இருக்காதுன்னு சொன்னான். அவன் சொல்லியும் 2 தடவை ட்ரை பண்ண, நாட் ரீச்சபிள் வந்துச்சு. அதான் விட்டுட்டேன். இல்லைன்னா கெத்தி 10 மாசம் சுமந்த பெத்த நானும் 4 மாசம் லவ் பண்ண நீயும் சாவுக்கு ஒண்ணுதான். நம்ம துரதிருஷ்டம் மனசை கல்லாக்கிக்க. இப்பதான் ஆண்டி வர வழியில அசல் கௌதம் மாதிரியே இருக்குன்னு நான் பார்த்தேன். ஒரு வாரத்துல இருந்து அந்த வயசுல இருக்கிற எந்த பையனை பார்த்தாலும் எனக்கு கௌதமாவே தெரியறான். ஒரு தாய்க்கு அது எவ்வளவு நரக வேதனை தெரியுமா? ஹாய் பேபி. அம்மா எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். குட். ஹாய் ஜெய், how are you? ஹாய் ஆண்டி, ஆல் குட். கம். வா. அப்பா எங்க? மேல ஆபீஸ்ல ஒரு மேல சின்ன இருக்காரு. மீட்டிங்ல இருக்காரு. போலீஸ் கமிஷனர் வந்திருக்காரு. போலீஸ் கமிஷனரா? என்னாச்சு? அதான் ஜெய் பெரியப்பாவோட சூசைட பத்தி பேச வந்திருக்காரு. ஓ, ஆக்சுவலா என்னாச்சு? நியூஸ் தெரிஞ்சதும் வந்துடலாம்னு நினைச்சேன், ஆனா டிக்கெட் கிடைக்கல. ஏதோ பர்சனல் ப்ராப்ளம். நீ ஜெய்யை இத பத்தி எதுவும் கேட்காத. அவங்க எல்லாரும் மனசு உடைஞ்சு போயிருக்காங்க. நோ, ஏர்போர்ட்ல இருந்து வரும்போது கூட நான் எதுவுமே பேசல. சரி, முதல்ல போய் அப்பாவை பார்ப்போம். வா. ஹாய்டா செல்லம். சாரிடா, கமிஷனர் சார் வந்தாரா? அதான். சார், என் டாக்டர் ஐஸ்வர்யா. ஹாய், கங்க்ராட்ஸ். ஹாய். மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிருக்கா? நைஸ் செலக்ஷன். Thank you. ஓகே, see you. Thank you so much, It's sir. okay. உங்களுக்கு எது தேவைப்பட்டாலும் வம்சி பாத்துக்கோ. Of course. There is nothing much to discuss. Okay. Matter is anyways closed. Don't worry, Ram Prakash. I'll see you later. அனுப்பிட்டு வந்துடுறேம்மா. சாரி ஜெய், பாவம் மோகன் அங்கிள். இட்ஸ் ஓகே. எங்க அப்பாவுக்கு தான் பெரிய அடி. பட் வி கான்ட் ஹெல்ப் இட். கேத்ரின், 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 என்ன பொண்ணோ இவ. என்னம்மா கேத்ரின் இப்படி அசந்து தூங்குற? சாரி வரலட்சுமிக்கா, ஜெட் லேக். என்ன லேகம்? இந்த பொண்ணு பத்திரிக்கையில இருந்து வந்திருக்கலாம் உன்னை பாக்குறதுக்கு. ரிப்போர்ட்டரா? கதவு தட்டி நீ பதில் சொல்லலன்னு என்ன கூப்பிட்டுருக்கா. தேங்க்ஸ்ங்க. ஹாய், என் பேரு நித்யா. என்ன பார்க்க ஏன் வந்தீங்க? உங்க பாய் ஃப்ரெண்ட் கௌதம் பத்தி பேசுறதுக்காக வந்திருக்கேன். எதிரிங்களா? யா, கௌதம்னா சுத்தமா பிடிக்காதவங்க. அவரு கூட அடிக்கடி சண்டை போடுறவங்க யாராவது இருக்காங்களா? ஏன் கேக்குறீங்க? கௌதம் ஆக்சிடென்ட்ல இறந்துருப்பாருன்னு எனக்கு தோணல. அவரை யாராவது கொலை பண்ணிருப்பாங்க. வாட்? உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியும் நான் சொல்ல வரல. நான் சந்தேகப்படுறேன்னு சொல்றேன். அதான். ஏன் இப்படி சந்தேகப்படுறீங்க? இங்க பாருங்க கேத்ரின், என்கிட்ட கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் இருக்கு. ஆனா அதை நிரூபிக்கிறதுக்கு எனக்கு சாட்சிகள் வேணும். இருந்தாலும் நான் ஸ்ட்ராங்கா நம்புறேன் கௌதமை யாரோ கொலை பண்ணிருப்பாங்க.
தெரிஞ்ச ஒரே ஒரு எதிரிதான் இருக்கான். டேவிட்டா எப்பவும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பானே. அவன்தான் மருமகளை டார்ச்சர் பண்ணுவான். கரெக்ட். நான் தான் அந்த மருமக. இப்ப அவன் எங்க இருக்கா? அந்த டேவிட் இந்த ட்ரக் சமாச்சாரத்தை ரொம்ப உபயோகிப்பானா. நேத்து அதிகமா முழுங்கி தொலைச்சானா. இப்போ ஆஸ்பத்திரியில இருக்கான். எந்த ஹாஸ்பிட்டல்? பாக் பண்ணிட்டு வந்து. டேவிட் ஜோசப்னா ரூம் நம்பர் 402. நீங்க விசிட்டர் கார்டு எடுக்கணும் மேடம். ப்ளீஸ்ங்க, கொஞ்சம் அர்ஜென்ட். என்னாச்சு? இந்த மேடம் 402 பேஷண்ட்டை பார்க்கணுமா? கார்டு எடுக்க சொன்னா அர்ஜென்ட்ன்றாங்க. 402 பேஷண்டா? இப்பதான் கூட்டிட்டு போறாங்க. 402 டேவிடா? அந்த டேவிட் தான். அவங்க வீட்லயே வச்சு ட்ரீட்மெண்ட் பாத்துக்கறாங்களா? எவ்வளவு சொல்லியும் கேட்காம கூட்டிட்டு போயிட்டாங்க. என்ன அவசரமோ புரியல. மாமா மாமா டேவிட். Hey! Kathy, stop! Hey! Stop! Stop! Stop the car! Oh shit. Stop! Hey! Stop! கேத்ரின், ஜெய் கம்பெனி ஜெய்கௌரி பினான்ஸ்ல பெரிய ஸ்கேம் நடந்ததாகவும் அதுக்கு காரணம் ஜெய் பெரியப்பா மோகன் சார்னு எனக்கு தெரிஞ்ச சோர்சஸ்ல சொன்னாங்க. மோகன் சார் ராடிசன் ஹோட்டல்ல சூசைட் பண்ணிக்கிட்டாரு. அவருக்கு இருக்கிற பர்சனல் ப்ராப்ளம்ஸ்னால சூசைட் பண்ணிக்கிட்டாருன்னு போலீஸ் கேஸ மூடி வச்சுட்டாங்க. ஆனா அவர் இறந்து போன அன்னைக்கு அவரோட ரூம்ல இருந்து ஜெய் வெளியில வந்ததை பார்த்தேன்னு ஒரு வெயிட்டர் சொன்னான். நான் ஜெய்ய சந்தேகப்பட ஆரம்பிச்சேன். ரொம்ப பெரிய லெவல்ல நடந்த ஸ்கேம் மாதிரி தோணுச்சு. அதை இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்ச 4 நாளைக்கு அப்புறம் ஒரு ஆக்சிடென்ட் கேஸ்க்கு ரிப்போர்ட்டரா போயிருந்தேன். போன இடத்துல கௌதம் பாடியை பார்த்தேன். ஸ்டன் ஆகி போயிட்டேன். அசல் ஜெய் மாதிரியே இருந்தாரு. அங்கதான் கௌதமோட அம்மா யசோதாவை பார்த்தேன். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ஸ் படி கௌதம் ஆக்சிடென்ட் கூட ஆல்மோஸ்ட் மோகன் இறந்து போன அன்னைக்கு தான் நடந்துச்சு. யசோதா மேம சந்திச்சேன். ஆனா அவங்க ரொம்ப சோகத்துல இருந்தாங்க. அவங்களால பேசவே முடியல. அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கும் போதுதான் அங்க டீபாய் மேல ஜெய்கௌரி ப்ரௌஷர்ஸ் பார்த்தேன். அந்த ப்ரௌஷர்ஸ் கௌதம் கிட்ட இருக்குன்னா கௌதம் ஜெய் நிச்சயமா மீட் பண்ணிருக்கணும். எதுக்கு சந்திச்சிருக்காங்க, ஏன் சந்திச்சிருக்காங்கன்னு we don't know. ஆனா ஜெய் டேவிட இல்ல, ஜெய் டேவிட கிட்னாப் பண்ணிருக்கானா ஜெய்க்கு கௌதம்க்கு டேவிட்க்கு இருக்கிற பகையை பத்தி தெரிஞ்சிருக்கணும். கௌதம கொலை பண்ண டேவிட யூஸ் பண்ணிருக்கணும். அதுக்கப்புறம் டேவிட் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணி கோமாக்கு போயிட்டான். கோமால இருந்து வெளியே வந்து எங்க உண்மையை சொல்லிடுவானோங்கிற பயத்துல அவன் நேச்சுரலா செத்து போற வரைக்கும் மறைச்சு வைக்கிறதுக்கு கிட்னாப் பண்ணிருப்பானோன்னு எனக்கு தோணுது. ஒருவேளை டேவிட் செத்து போயிட்டா ஜெய் தப்பு வெளியே தெரிய சான்ஸே இல்ல. ஹாப்பி.
கேத்தி ஜெய் ஏதோ மேஜர் கவர் அப் பண்ணிருப்பான்னு நான் சந்தேகப்படுறேன். அவன் பாக்குற அளவுக்கு ரொம்ப நல்லவெல்லாம் கிடையாது. நிச்சயமா கௌதம் அவன் தான் கொன்னிருப்பான். சாரி கேத்தி. சாரி, நான் தான் சொல்லணும். நீ என்கேஜ்மெண்ட் சந்தோஷத்தில் இருக்கும்போது இந்த விஷயத்தை பற்றி சொல்லி நான் தான் உன் மூட ஸ்பாயில் பண்ணிட்டேன். ஐம் ஸோ சாரி. சச்சா, நீ அப்படிலாம் ஃபீல் பண்ணாத. என்கிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்லுவேன்? ஹாய் கேத்ரின். ஜெய், பேட் நியூஸ் ஜெய். கேத்ரின் பாய் ஃப்ரெண்ட் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டானா? வாட்? ஆக்சிடென்ட்டா? ஐம் so sorry to hear that. பட் எப்போ, எங்க? ஐயோ, இப்ப அந்த டீடைல்ஸ்லாம் எதுக்கு? she is already. சாரி. ஒரு நிமிஷம் வா. I'll be back. இல்ல ஐஷு, எப்போ, எப்படி நடந்தது? சடனா எங்க? எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். கல்யாணத்துக்கு முன்னாடி நல்லா இருக்குமா? ஷட் அப், பி சீரியஸ். கேத்ரின்க்கு ஹெல்ப் பண்ணணும். கேத்ரின்கா? நம்ம ஆபீஸ்ல அவளுக்கு ஒரு வேலை கொடுக்கணும். அவ ஆல்ரெடி செட்டில்டு, வெரி குட் ஜாப் அது இதுன்னு சொன்னப்போ நமக்கிட்ட என்ன வேலை இருக்கும்? மை காட், ஏதோ ஒண்ணு அவளுக்கு இப்ப தேவை. அவ என்கிட்ட கேட்டிருக்கான். நான் ஹெல்ப் பண்றேன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன். ப்ளீஸ் ஜெய். ஏதோ ஒண்ணுன்னா அவளை குறைச்சு எடை போடாத. she is highly qualified. அவ ஆபீஸ்ல அவளுக்கு நல்ல ஜாப் தான். இருந்தாலும் ரிசைன் பண்ணிட்டா. எதுக்கு தெரியுமா? அவ ஆபீஸ்க்கு போனா அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் தான் ஞாபகத்துக்கு வரானா. அதை பார்த்தா எனக்கே ஒரு மாதிரி இருக்கு. அப்படி உயிருக்கு உயிரா காதலிச்ச பாய் ஃப்ரெண்ட் திடீர்னு இல்லாம போயிட்டா. ஓ காட், நினைச்சு பார்த்தாலே பயமா இருக்கு. ஹே, என்கேஜ்மெண்ட் அன்னைக்கு சாகடிக்க போறியா? ஷட் அப், தமாஷ் பண்ணாத. ஓகே ஓகே, என்கிட்ட சொல்லிட்டல அவளுக்கு ஜாப் கன்ஃபார்ம். I love you. You're crazy. I mean, I love you too. Job done. Thank you so much. நீ உடனே ஒரு ரூமை வெக்கேட் பண்ணி என் கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்துரு. என் கூடவே இருக்கலாம், கல்யாணத்துக்கும் ஹெல்ப் பண்ணலாம். I'm so happy. ஹலோ. முயற்சி சக்சஸ்ஃபுல். கிரேட். இன்னிலிருந்து உன் போனை எப்பவும் ஆஃபே பண்ணாத. ஷூர் ஷூர். See you. Bye. Bye. Hi, Catherine ma'am. Oh, hi. Hi. Please come. Yeah. It's very nice to have you here, madam. Thank you. You know, உங்களை மாதிரி பிளசன்ட் ஆளுங்க எங்க டீமுக்குள்ள வந்தா ரொம்ப ஜாலியா இருக்கும் மேடம். எதனால? வெயிட் அண்ட் see, உங்களுக்கே புரியும். இது ஒரு மேஜிக் ஸ்ப்ரே. இத கீபோர்ட் மேல அடிச்சா எந்த ஆல்பபெட்டா அதிகமா யூஸ் பண்றாங்கன்னு தெரிஞ்சிடும். நீ யூஸ் பண்றது எக்ஸ். இந்த ஸ்ப்ரே டெஸ்ட்ல தெரிஞ்சது என்னன்னா, உனக்கு இங்கிலீஷ் ஆல்பபெட்ஸ்ல எக்ஸ்னா ரொம்ப பிடிக்கும் சார். ட்ரிப்ளெக்ஸோட ஸ்டார்ட் ஆற வெப்சைட்னா இன்னும் ஜாஸ்தி பிடிக்கும். இல்ல சார், நீ சும்மா ட்ரிப்ளெக்ஸ் அடிச்சுக்கிட்டு இருந்தா எக்ஸ் ஃபைல்ஸை தேடி கண்டுபிடிக்கிறது உனக்கு பிடிக்கும்னு நான் நினைச்சுக்குவேன்னு உன்னுடைய www.com உடைய தருதல ஐடியா. இல்ல சார், நான் சொல்றது இந்த எக்ஸுக்கு இப்போ முற்றுப்புள்ளி வைக்கலனா நாளைக்கு கிளையண்ட்டுக்கு அனுப்புற பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன்ல கூட பான் ஸ்டார்ஸை நிரப்பிடுவேன். சார் எனக்கு சோ ஃப்ரம் டுடே நீ எக்ஸை யூஸ் பண்ணணும்னா என்னுடைய கேபினுக்கு வந்து நீ யூஸ் பண்ணணும்னு நினைக்கிற வார்த்தைய ரெஜிஸ்டர்ல எழுதி நான் கையெழுத்து போட்டா
அப்ப எடுத்துட்டு போ. சார் 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 லெட்டர் டைப் பண்ற ஒவ்வொரு முறையும் நான் உங்ககிட்ட அது வரைக்கும் your boxer will be in underwear without X. சார் சார் என்னங்க சார் சார் கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம ஆபீஸ்ல எது சார் போத்தியா தினம் நம்ம கிளைண்ட்ஸ்க்கு எழுதுற லெட்டர்ல நம்ம கம்பெனி எக்ஸலண்ட் எக்ஸ்ட்ராடினரி எக்ஸெப்ஷன்ங்கிற ஒவ்வொரு வார்த்தையில எக்ஸ் இருந்தா நான் எப்படி டைப் பண்றது? என் விட்டா ஓவரா போயிட்டு இருக்கா. சாப்பாட்டுக்கு பதிலா சந்தேகத்தை திங்கிறான். பர்வர்ஷன்ல லேட்டஸ்ட் வெர்ஷன். ஹலோ சார், குட் மார்னிங். Hey Raghu, come in. Thank you sir. Catherine, welcome. Hello. உங்களை பத்தி ஐஸ்வர்யா மேம் நிறைய சொல்லிருக்காங்க. Okay. We are very happy to have you in our office. I am பஞ்சபூதம். நாங்க எல்லாரும் செல்லமா பூதம்னு கூப்பிடுவோம். யா ஆக்சுவலி ரகு சார் உங்களை பத்தி மேல வரதுக்குள்ள ரொம்பவே சொன்னார். கேட்டேன். அதை எப்படி கேட்க முடியும்? நான் தான் கேட்டீங்களா? எல்லாத்தையும் பார்த்தேன் கூட. நீயும் பாக்குறியா? கம். என்ன சார் சொல்றீங்க? ஷாக் ஆயிடாத. எனக்கு லாஸ்ட் 5 இயர்ஸ்ல கிடைச்ச வொர்ஸ்ட் பாஸ்ங்க. நான் 5 கம்பெனி மாறிட்டேன். ஆனா இந்த மாதிரி ஒரு கேடுகெட்ட பாஸ நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. இவனுக்கு உடம்பு புறா சந்தேகம் தான். ஆபீஸ்ல எவன் எது செஞ்சாலும் குத்தம் தான். சுடுகாட்டுல பணத்தை பிச்சு திங்கிற பேர் வழிங்க அவன். அவனால 120/80 என்னோட பிபி 240/160 ஆயிடுச்சுங்க. போன மாசம் 3 பேரை டிஸ்மிஸ் பண்ணிட்டான். பாவம், அவங்க லைஃப் என்ன ஆகுறதுங்க? முட்டாள்தனத்துக்கு 30 அடி கட் அவுட் வச்சு பாலாபிஷேகம் பண்ணணும்னா அதுக்கு எங்க பாஸ் தாங்க கரெக்ட். கண்ணடியில கேமரா. பிளிப்கார்ட்ல 2000க்கு கேஷ்பேக்ல வாங்கின. நீ எதை பார்த்தாலும் பண்ணாலும் பேசினாலும் எனக்கு தெரிஞ்சிடும். என்னமோ நடக்குது, மர்மமா இருக்குது. இது அவனுக்கு பர்த்டே கிஃப்டா கொடுத்த. பைத்தியக்காரனுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு போல இருக்கு. தூங்குறப்ப கூட கைட்ட மாட்டேங்கிறான். இவனோட கெட்ட கனவெல்லாம் நான் பாக்குறேன். எப்படி நடிக்கிறான் பாருங்க, கியூட் ஃபேஸ் வச்சுக்கிட்டு. அது இல்ல சார். கண்ணான கண்ணே உன் மீது சாயவா, புண்ணான நெஞ்சை பொன்னான கையால் பூ போலே நீவவா. காலங்கள் தோறும் ஏக்கங்கள் தீருமா. ப்ளீஸ் சார். வெங்கடேசன் சார். சார், பிரிண்டர்ல இங்க் தீந்துருச்சு, கொஞ்சம் அனுப்புறீங்களா? சரிங்க சார். பாவம், நம்ம ரகு ரிசைன் பண்ணிட்டான். எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். ரகு அந்த லெட்டரை பிரிண்ட் பண்ணி கையெழுத்து போடணும். பாவி, அவன் வாழ்க்கையும் பாழாக்கிட்டியா? ஆமாடா சார். எங்க வீட்ல மொத்தம் 10 பேர் சார். சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டம் சார். கேத்ரின், நீங்க உட்காருறீங்களா? I need some space. சார், get out. சார், get lost. Don't touch the glass. Go go. உட்காருங்க. என்ன எடுத்துக்கிறீங்க? Nothing, thanks. ஆக்சுவலி எங்க ஆபீஸ்ல வேலை செய்யறவங்க என்ன எடுத்துக்கிட்டாலும் எடுத்துக்கலனாலும் கேர் எடுத்துக்கணும். நான் தினமும் ஐ டிராப்ஸோட தான் குளிப்பேன். ஏன் தெரியுமா? என் உடம்புறா கண்ணு. இமையை மூடுறத கூட நான் ரிஸ்கா நினைப்பேன். யாரு எப்போ எங்க என் கம்பெனி சீக்கிரட்டை வித்து தொலைப்பாங்கன்னு சொல்ல முடியாதுல. கண்ணிலே உள்ளதெல்லாம் கண்கள் தான் அறியும். கண்ணிலே. வாங்க ஆபீஸ் போய் பார்க்கலாம். Come on. She's Catherine. யார அவ்வளோ சின்சியரா பார்த்துட்டு இருக்க? யாருமே இல்ல. தெரியும். கேத்ரின் பார்க்க அழகா தான் இருக்கா. ஆனா பாஸ், நீ கமிட் ஆயிட்ட. Shut up. சோரி சொல்லு குட்டி. ஆனா நீ சீரியஸா யாரையாவது சைட் அடிச்சா கொன்னிட மாட்டேன். Come in. வாங்க. ஹே கேத்தி. பாஸ். Hi Catherine. ஹலோ. ஆக்சுவலி மிஸ்டர் ஜெய், நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். எனக்கு நீங்க செஞ்சதுக்கு உங்களுக்கு நான் எவ்வளவு செஞ்சாலும் அது கம்மிதான். Come on. உன்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செய். அதான் எங்களுக்கு தேவை. கொஞ்சம் பேராசைதான். ஹே, நான் கிளம்பணும். மேரேஜ் ஷாப்பிங் ஸ்டார்ட். கேத்தி, அப்புறம் நாம 2 பேரும் கூட ஷாப்பிங் பண்ணணும். Sure. You guys carry on. Okay? Bye Jay. Bye. Bye. Catherine. See you both. Good to see you, sir. Catherine, ukar. Yeah. Okay, sir.
நாளைக்கு ஃபர்ஸ்ட் ஜாபா அந்த பில்டிங்கோட வாக் த்ரூ டிசைன்ஸ் ஆரம்பிச்சிடுறேன். ரெஃபரன்ஸ் லேஅவுட்ஸ் எடுத்துக்கலாம்ல? யா அந்த போதும் கொடுப்போம். பட் பி கேர்ஃபுல். திஸ் இஸ் வெரி கான்ஃபிடென்ஷியல். நான் எது பண்ணாலும் கான்ஃபிடென்ஷியலா தான் பண்ணுவேன். ஜே சார், ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. நான் இன்னைக்கே ஆரம்பிச்சிடுறேன். குட் லக். Thank you. திஸ் வே. Hello. Hi Kathy. All set? Yeah. ஆபீஸ்ல எல்லாரும் உங்களை அதுக்குள்ள லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. புதுசு இல்ல, வேலை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என் ஒரிஜினாலிட்டி தெரியும். Bye. See you. Bye. Hello. Hey, it's me. Yeah. வேலை முடிஞ்சதா? இல்ல, இன்னும் டைம் பிடிக்கும். இன்னுமா? Come on. Listen to me. இங்க பூதோன்னு ஒரு சைக்கோ இருக்கான். அவனை மேனேஜ் பண்ணலனா எந்த வேலையும் நடக்காது. நமக்கு டைம் இல்ல கேத்ரின். Do something quickly. I know, okay? பின்ன move ahead. Listen, understand. This is more important to me than to you. Yeah? எனக்கு தெரியும். I'll do அதான் it. சொல்றேன். Okay? Bye. எனக்கு கேத்ரின் இன்டென்ஷன் தெரியணும். அவசரப்பட்டு எதையும் செஞ்சு தொலைச்சிடாத. We'll see. சார் செக்ஸ் லஞ்சுக்கு அப்புறம். அர்ஜென்ட் சார். போலாம். ஜெண்டர் சொல்லுங்க. நான் பண்ற 3D பில்டிங் வாக் த்ரூக்காக கேமராஸ் எங்கெங்க வைக்கணும்னு டிசைட் பண்றதுக்கு நம்ம பில்டிங் ரெஃபரன்ஸ் லேஅவுட்ஸ் வேணும். ஆக தெளிவா சொல்லணும்னா நம்ம ஆபீஸ் பில்டிங் செக்யூரிட்டி சிஸ்டம் எப்படி வேலை செய்யுதுன்னு உங்களுக்கு தெரியணும். எஸ். முடியாது. எதுக்கு? அது கான்ஃபிடென்ஷியல். கேமராஸ்லாம் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா நீங்க மிஸ்யூஸ் செஞ்சா தப்பு இல்ல. உங்க எம்ப்ளாயி சிஸ்டம் நீங்க ஹேக் பண்றது தப்பு இல்ல. உனக்கு எப்படி தெரியும்? நான் உங்க சிஸ்டம் ஹேக் பண்றேனே. ஜீசஸ். ராசாத்தி ஏ அசராசாத்தி என் பக்கம் வந்து பார்த்து பேசு ராசாத்தி. ராசாத்தி ஏ அசராசாத்தி என் பக்கம் வந்து பார்த்து பேசு ராசாத்தி. என்னோடு நீ இருக்கும் நேரங்கள் நம் வாழ்க்கைக்கு இனி வசந்த காலங்கள். என்னோடு நீ. Hey, take it cool pa. You'll get a copy. எனக்கு மொத்த ஃபோல்டரும் வேணும். ப்ராமிஸ். இப்போ உங்களுக்கு ஒரிஜினல்ஸா இல்ல ஜெராக்ஸ் சார்? அது ஜெராக்ஸ்ங்க வேர்டை டைப் பண்ணோம். கொஞ்சம் எக்ஸ் கொடுக்குறீங்களா? ஆல்ரெடி கொடுத்தல்ல. ஜெராக்ஸ்ல 2 எக்ஸ் இருக்கும்ல சார்? 2 வாட்டி எழுத்து, 3 வாட்டி எழுத்து. கெட் அவுட். So you were saying புரிஞ்சிருச்சு. ஸ்பெஷல் தரிசனம், லட்டு ஃப்ரீ. Switch. So once we get the nod from the landscape artist, we are super done. So that's it. Kathy, thank you. Well done. Great job. Thank you. Bodho. Sir. See you. See you too, sir. Sir. Sorry, sir. Shit.
Catherine. Congrats. Good job. Thank you. ஹாய் ஜெய், என்ன இந்த வாட்டி இவ்வளோ லேட் ஆச்சு? என்ன குறைஞ்ச மாதிரி இருக்கு? எவ்வளவு குறையுது? 20. என்ன ப்ரோ, கோயில் வாசல்ல பிச்சைக்காரங்க லிஸ்ட் மாதிரி சொல்ற? யாசிச்சா போடுறது பிச்சடா. தகுதி இருந்தாதான் வாய்ப்பு கிடைக்கும். டேய், என்ன தகுதியா? உனக்கு இருக்கடா தகுதி? போலீஸ் கிட்ட சொல்லட்ட உன் தகுதி என்னன்னு? மர்டரு, காரை ஏரியில தள்ளினது, கவரப்பு. என்ன ப்ரோ கிரிப் டைட் ஆகுது? நீ மர்டர் பண்ண சீடியை காப்பி போட்டு எல்லா சேனலுக்கு அனுப்பிட்டா, யூடியூப்ல அப்லோட் பண்ணிட்டா, மேரேஜுக்கு இன்னும் 10 நாள் தானே இருக்கு. பப்ளிசிட்டி வேணும்ல. பிரபல கோடீஸ்வரி ஐஸ்வர்யாவின் திருமணம் கொள்ளைக்காரன் ஜெயராமுடன். நெக்ஸ்ட் டைம் பேலன்ஸோட வா. நீ கொண்டு வருவ, எனக்கு தெரியும். கிளம்பு. ரொம்ப நேரம் தான் எமோஷனல் ஆயிடுவ. Hey Nitya, it's confirmed. Jay தான் கௌதம கொண்டு இருக்கா. உனக்கு ஏதாவது புது எவிடன்ஸ் கிடைச்சிருக்கா? ஹலோ 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 நித்யா. ஹலோ. Hey, என்ன சிக்னல் ப்ராப்ளமா? எங்க ஏரியால அப்படிதான். Okay, first listen. I have something interesting. Wow, Kathy baby. கேத்தி. ஹாய். சாரி ரொம்ப அடியா? பெருசா ஒன்றும் இல்லை, சின்ன ஹேர்லிங் ஃப்ராக்சர். பூதம் சார் மட்டும் இல்லைன்னா அவருங்க பக்கத்து பெட். பாவம், பலமான அடி. பஞ்சபூதம் சார், சோ சாரி சார். உங்களை இப்படி பாக்குறதுக்கு எனக்கு கூட என்ன இப்படி பாத்துக்க பிடிக்காது மேடம். எப்பவும் ட்ரை பண்ணாத காஸ்டியூம், ஒரு சுடிதாரை போட்டு விட்டு படுக்க வச்சுட்டாங்க. வெரி பிசிக்கல் சார். நீங்க எக்ஸைட் ஆகாதீங்க. எக்ஸைட் ஆகிறதுக்கு இதுல ஒண்ணும் இல்ல சார். கட் அவுத்ததுக்கு அப்புறம் இருக்கிற பார்ட்டை டிக் பண்ணிட்டு இல்லாத பார்ட்டை நினைச்சிட்டு காலத்தை ஓட்டணும். Excuse me, sir. Can somebody inform my wives? இன்னும் வரலமா, வந்ததுக்கு அப்புறம் சொல்றேன். சார், நீங்க இவர் அவர்தானங்க? நான் தான் அவரா? அவர் யாருமா? அதான் சார், யூடியூப்ல உங்க வீடியோ பார்த்தேன். ஒரு நிமிஷம். வீடியோக்கு கோடி வியூஸும் 10 லட்சம் லைக்ஸும் வந்திருக்கு தெரியுமா? பேட்ட டீசருக்கு அப்புறம் உங்களது தான் ஹையஸ்ட். டேலண்ட் இருந்தா யாரும் அமுக்க முடியாதுன்னு நீங்க ப்ரூவ் பண்ணிட்டீங்க சார். இல்லம்மா, சொந்த காசுலயும் சூன்யம் வச்சுக்கலாம்னு ப்ரூவ் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் டைம் வேணும்னா என்ன கூப்பிடுங்க சார், நான் நல்லா டான்ஸ் ஆடுவேன். எனிவேஸ், போலீஸ் டிரைவர் மேல ராஷ் டிரைவிங் கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. I'll take care of it. நான் வேற ஏதோ நினைச்சேன். வேற ஏதோனா? டேவிட்னு எனக்கு ஒரு தாய்மாமா இருக்கால, அவ இப்ப எங்க இருக்கான்னு தெரியல. என் பாய் ஃப்ரெண்ட அவனுக்கு பிடிக்காது.
என் பாய் ஃப்ரெண்ட் அவன் தான் கொண்டு இருப்பான்னு நான் சந்தேகப்படுறேன். மேபி ஹி ட்ரை டு கில் மீ டூ. பட் அந்த டிரைவர் உன் தாய்மாமா இல்லையே. அப்படியா? உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்களுக்கு என் மாமாவை தெரியுமா? நோ ஐ மீன் உன் தாய்மாமனா இருந்தா போலீஸ் என்கொயரியில தெரிஞ்சிருக்கும் இல்லையா? உண்மைதான். அப்படின்னா நான் சாகணும்னு ஆசைப்படுற யாரோ தான் அதை பண்ணிருக்கணும். ஹே கேத்தி, கேத்தி, உன் சாவை யார் விரும்புவாங்க சொல்லு? யாரோ ஒரு பைத்தியக்கார ரேஷா வண்டி ஓட்டினா செத்து தொலைஞ்சான். நீயும் பூதம் சாரும் தப்பிச்சிங்க. அது போதும். சோ ரிலாக்ஸ் நவ். ஜெய் போலாமா? டேக் கேர். பாய். பாய். போலாம். பாய். ரொம்ப நல்லா ஆக்ட் பண்றான்ல ஜெய். பை த வே, ஜெயரும் மாஸ்டர் கீயோட டூப்ளிகேட். பக்கா ப்ரொஃபஷனல் பண்ணது. ஒரிஜினல் மாதிரியே வேலை செய்யும். ஹலோ நித்யா, நம்ம சந்தேகப்பட்டது சரியா போச்சு. கோடிக்கணக்கில் ஐஸ்வர்யா கம்பெனில இருந்து ஜெய் கொள்ளையடிச்சிட்டு இருக்கான். கிட்டத்தட்ட 500 கோடி ஐஸ்வர்யாவோட கம்பெனில இருந்து ஆல்ரெடி ஜெய் அக்கவுண்ட்க்கு வந்துருச்சு. அவ சிஸ்டம்ல சீக்ரெட் ஃபைல்ஸ்ல எல்லா டீடைல்ஸும் இருக்கு. நான் காப்பி பண்ணிட்டேன். நீ சொன்னதான் கரெக்ட். கௌதம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை ஜெய் மேனேஜ் பண்ணிருக்கான். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி டேவிட் சிட்டி அவுட்ஸ்கர்ட்ஸ்ல இருக்கிற ஸ்ரீநிதி ஆர்ஃபனேஜ்ல சேர்த்திருக்கான். ஸ்ரீநிதி ஆர்ஃபனேஜ்? ஆமா. ஐ நோ இட். யா, போலாமா? ஓகே போலாம். I'll be there right now. லிசன், 2வது கேட் பக்கத்துல ரோட் லெஃப்ட்ல பார்க் பண்ணி வச்சுக்கோ. ஜெய் வந்துட்டான். What happened?
என்ன விளையாடுறியா? என் ஆபீஸ்க்குள்ள வந்து என் சிஸ்டம் தொட்டா என்னால கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சியா? மத்தியானம் ஆஃப் பண்ணிட்டு போன சிஸ்டம் இப்போ ஆன்ல இருக்குன்னா என்ன அர்த்தம்? வாட்? ஸ்ரீநிதிகா, எதுக்கு உன்னை என்ன? Are you okay? Yeah, Srini, off match po. என்னாச்சு? என்ன ஆச்சுன்னு கேக்குறியம்மா? கொன்னுட்டாங்க. யாரு? டேவிட்னு ஒரு கோமா பேஷண்ட். மேல போலீஸ் வருது. எப்படி நடந்துச்சு? யார் கொன்னாங்க? எங்களுக்கு எப்படிமா தெரியும்? மழை பெய்யுது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கரண்ட் போச்சு. ஜன்னலை சாத்தலான்னு அட்டெண்டர் வந்தான். அப்பதான் இவரு டீடைல்ஸ் இருக்கா? ரெஜிஸ்டர் பார்க்கணும். ஏதோ சேரிட்டபிள் ட்ரஸ்ட். Kathy. என்னாச்சு? யார் அவன்? ஜெய். டேவிட் விஷயம் வேற யாருக்கும் தெரிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். www.tamilrockers.ws I like Vamsi. He's a nice guy. Next week in a private party க்கு கூப்பிட்டிருக்கான். நீங்க 2 பேரும் வரீங்கல்ல? வம்சிக்கு எல்லாம் தெரியும். உன் கம்பெனியை பத்தி, உங்க அப்பாவை பத்தி, உன் கிரேட் ஃபேமிலியை பத்தி, உன்னோட வண்டர்ஃபுல் 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 ஃபியான்சி பத்தியும். By the way, கொடைக்கானல் ஹாஸ்பிட்டல்ல நீ ஜாயின் ஆனப்ப ஜெய் உன்னை கொலை பண்ணிட்டு உன் சொத்தை பூரா கொள்ளையடிக்க பிளான் பண்ணேன்னு உன்கிட்ட சொன்னால? It was just a joke. ஷோரா? காத்தி, கொஞ்சம் பேசாம உட்காரு. வீடு வந்துருச்சு. உண்டா? எந்தா நம்மளுதா? உன் வீடு. Okay, stop. Yeah. Oh. Bye-bye, sweetheart. Enjoy with your chubby hubby. Catch you, Vamsi. We have a lot to talk about. Anytime, baby. I'm all yours. Bye. Bye. Go back, I'll take the left. காத்தி பிஹேவியரே சரியில்லை. அவ இப்படி குடிச்சு நான் பார்த்ததே இல்ல. லீவ் இட் ஐஷு. பாய் ஃப்ரெண்ட் போயிட்டான், மாமாவும் போயிட்டாரு. ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் இருக்கும்ல. கேர்ஃபுல் ப்ரோ. சமீபத்துல யாரோ ஒருத்தன் குறுக்க எரும மாடு வந்துருச்சுன்னு காரை ஏரியில விட்டானா. அப்புறம் என்னாச்சு? எரும பழச்சிக்கிச்சு. ஆனா கார்ல இருந்தவன் பொண்டாட்டி தான் செத்து போச்சு. ஹலோ, நான் எல்லாம் சொல்லிட போறேன். என்ன?
போலீஸ்க்கு நடந்த உண்மையை சொல்லிட போறேன். என்ன விளையாடுறியா? என்னால முடியல வம்சி. ஓயா? இந்த டார்ச்சரை விட செஞ்ச குற்றத்தை ஒத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போறது பெட்டர். நான் கொடுத்த வார்னிங்க மறந்துட்டியா? எல்லாரையும் கொன்னுடுவேன். உனக்கு என்ன தோணுதோ அதை செய். நான் சொல்லதான் போறேன். ஹலோ, இங்க ஒளிச்சு வச்சியா? I want to follow you. Walk on close, Vamsi. Hey, Aishu. Yeah? என் டவல் அந்த ரெண்டாவது கபோர்ட்ல இருக்க கொஞ்சம் எடுத்துட்டு வாமா ப்ளீஸ். யா ஷூர். சீக்கிரம் ரெடி ஆகு, ஷாப்பிங்க்கு டைம் ஆகுது. ஜெய் இஸ் ஆன் தி வே.
ஐஷு, ஜெய் வந்துட்டாரா? ஜெய் ஜீன்ஸ், ஷர்ட், போட்டோ உன் கபோர்ட்ல எப்படி? என்ன எதுக்கு தலை குனிற? வெக்கப்பட்டா இல்ல வெக்கம் கெட்டா? ஐஷு, நான் இப்ப சொன்னாலும் உனக்கு அது புரியாது. உண்மையாவா? ஒரு தடவை சொல்லிதான் பாரு. நீ போய் சீக்கிரமா கதவு திறந்தா நம்ம 3 பேரும் பேசலாம். ஐஸ்வர்யா இருக்காளா? ஹாய் ஐஷு, என்ன சடன்? ஹாய் ஜே. என்னதெல்லாம்? இல்ல, நானும் இதா கேத்ரின் கேட்டேன். உன்னோட துணி, போட்டோ அன்எக்ஸ்பெக்டடா கேத்ரின் கபோர்ட்ல கிடைச்சது தெரியுமா? நான் சொல்றது கேளு. கேட்டா எல்லாமே புரியும். ரொம்ப நல்லா இருக்கு. சொன்னாலும் புரியாதுன்னு இந்த மேடம் சொல்றாங்க, சொன்னா புரியும் நீ சொல்ற. எப்படி? ஐஸ்வர்யா, ப்ளீஸ் லிசன் டு மீ. ஷட் அப். ஜஸ்ட் ஷட் அப். நான் எந்த ஃப்ரெண்டையும் விரும்பாத அளவுக்கு உன்னை விரும்பினேன். நம்பி உன்னை என் ஃபேமிலில ஒருத்தையா நினைச்சேன், என் தங்கையா நினைச்சேன். நீ கஷ்டத்துல இருந்தா நான் அழுதேன் தெரியுமா? உனக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சு தரணும்னு நான் ஜெய கன்வின்ஸ் பண்ணேன். ஐஸ்வர்யா, என்ன மிரட்டுறியா? உன்ன மாதிரி ஒரு ரோ கூட கல்யாணம் நடக்காம செஞ்சதுக்கு கேத்ரின், ஐஸ்வர்யா போதும். என்ன தொட்ட உன் மரியாதை கெட்டுரும். மறுபடியும் என் முகத்துல முழிச்சிங்க, I swear I'll kill you both. I swear. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா? ஐஸ்வர்யா உன்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டா. I saved her. ஹலோ, நியூஸ் பாத்தியா? வம்சி கார் ஹைவே பக்கத்துல ஏதோ பள்ளத்துல விழுந்திருக்கான். டெட் பாடி அங்க மரத்துல மாட்டிக்கிட்டு ஆக்சிடென்ட்னு சொல்றாங்க. கேத்தி, ஹலோ கேத்தி, I'm here. நேத்து ராத்திரி ஜெய் எங்க இருந்தான்னு உனக்கு தெரியுமா? ஹலோ கேத்ரின், ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? ஹலோ, நான் அப்புறம் பண்றேன். என்னாச்சு? போலீசின் ஆய்வுப்படி அதிகாலை 3 மணி அளவில் இந்த நிகழ்வு நடந்திருக்க கூடும் என்று தெரிய வருகிறது. குடிபோதையில் இருந்ததால் நிலை தடுமாறி அருகில் உள்ள பள்ளத்தில் விழுந்ததால் திரு வம்சி கிருஷ்ணனின் மரணம் நிகழ்ந்திருக்க கூடும் என்று காவல்துறை தெரிவித்துள்ளது. அடுத்த கட்ட நடவடிக்கையாக அவருடைய உடல் நீ ரொம்ப பிரில்லியன்ட் ஃபெலோல. எடுத்து செல்லப்பட்டுள்ளது. பணத்துக்காக ஐஸ்வர்யாவை காதலிச்ச மாதிரி நாடகம் ஆடின. ஐஸ்வர்யா கம்பெனில இருந்து கோடிகள் கொள்ளையடிச்சிட்டு இருக்க. உங்க ஜெயகௌரி பிரான்ஸ்ல நடந்த ஏதோ ஸ்கேம கவப். என்ன என்னையும் கொல்ல போறியா? நீ செஞ்ச ஸ்கேமோட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் ஐஸ்வர்யாவுக்கு தெரிய வரும். என்கிட்ட காப்பீஸ் இருக்கு. என் ஃப்ரெண்ட் நித்யா கிட்டே இருக்கு. உன்னால தப்பிக்க முடியாது. தேவிடையும் வம்சியையும் எதுக்கு கொலை பண்ணேங்கிறது ரெண்டாவது. அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு விஷயம் தெரியணும். கௌதம கொலை பண்ணியா இல்லையா? கொலை பண்ண. எதுக்கு? பண்ண வேண்டியதாச்சு.
எனக்கு என்ன பண்ணாம? கௌதம் செத்து போலனா ஜெய் குடும்பம் நாசமாயிடுங்கிறதுனால. ஏன் கௌதம் மேல உன்னோட குடும்பம் எப்படி நாசமாகும்? என் குடும்பம் இல்ல, ஜெய் குடும்பம். என்ன பைத்தியம்! எனக்கு நடந்ததை யாரும் நம்ப மாட்டாங்க. சில சமயங்களில் நானே நம்பல. கிட்டத்தட்ட நீ லண்டனுக்கு போன 10 நாளைக்கு அப்புறம் என்னோட அட்வென்ச்சர் கிளப்க்கு ஸ்பான்சர்ஷிப்பை தேடி ஜெய்கௌரி கம்பெனி வெப்சைட்டை ஓபன் பண்ண. அந்த வெப்சைட்ல ஜெய்கௌரி சேர்மன் போட்டோவை பார்த்து ஷாக் ஆயிட்டேன். ஜெயராம் மகாலிங்கம் அப்படியே பார்க்க என்ன மாதிரியா இருந்தா. சின்ன சின்ன வித்தியாசம் தான் எங்க 2 பேருக்கும். முதல்ல நம்ப முடியல. அப்புறம் ஒரு சின்ன குறும்பு யோசனை வந்துச்சு. என் லுக்க மாத்தினா ஜெயராம் மாதிரியே இருப்பேனா இல்லையான்னு தோணுச்சு. ஒவ்வொரு மாற்றமும் என்னை உண்மையிலேயே ரொம்பவே மாத்திருச்சு. ரிசல்ட்டை பார்த்து த்ரில் ஆயிட்டேன். நான் ஜெயராமன் சொன்னா யாரா இருந்தாலும் நம்பிதான் ஆகணும். என் எக்ஸைட்மெண்ட் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஜெய் கம்பெனி டிரான்சாக்ஷன்ஸை மேனேஜ் பண்றது ஜெயோட பெரியப்பா மோகன் சாரனும் ஜெயும் அவரும் ரெகுலரா ராடிசன் ஹோட்டல்ல மீட் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா அன்னைக்கு மோகன் சார் மட்டும் தான் வந்தாரு. அவரை ஜெய் மாதிரி மீட் பண்ணி ஸ்பான்சர்ஷிப் கேட்டு அவருக்கு ஷாக் கொடுக்கலாம்னு நினைச்சேன். இல்ல, அது ஆன்லைன்ல ஜெய்கௌரி வெப்சைட். நம்ம ஜெய்கௌரி ஃபைனான்ஸ்ல இருக்கிற 500 கோடி ரூபாய் பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் இல்ல. நான் கொஞ்ச நாளா பெட்டிங்லயும் இல்லீகல் இன்வெஸ்ட்மெண்ட்லயும் போட்டேன். மொத்த பணமும் போயிடுச்சு. வம்சி தான் இதை எல்லாத்தையும் செய்ய சொன்னா. திங்கக்கிழமைக்குள்ள அந்த பணம் நம்ம கம்பெனி அக்கௌண்ட்டுக்கு வரலன்னா அதுல முதலீடு பண்ண ஆயிரக்கணக்கான கஸ்டமருக்கு தெரிஞ்சு போயிடும். உங்க அப்பா மானம் போயிடும். உன் தங்கச்சி கல்யாணம் நின்றுடும். அந்த ராம் பிரகாஷ் காலில் விழுந்து கெஞ்சின. அவர் அக்கௌண்ட்ல இருந்து ஜெய்கௌரிக்கு 500 கோடி டிரான்ஸ்பர் பண்றாரு. நீ உடனே போய் அவரை பாரு. என் மேல உயிரையே வச்சிருந்த உங்க அப்பாவுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்ட. அதனாலதான் அவருக்கு முகத்தை காட்டாம விஷத்தை. சார் சார் அவர் இறந்து போன ஷாக்ல எனக்கு என்ன பண்றதுன்னு புரியல. முதல்ல அங்கிருந்து எப்படியாவது சீக்கிரம் வெளியே போகணும்னு நினைச்சேன். பார்க்கிங்ல இருக்கிற என் கார் கிட்ட போகும்போது தான் தன்னோட பெரியப்பாவை மீட் பண்ண வந்த ஜெய்ய நான் பார்த்தேன். ஜெய்ய பார்த்த உடனே நடந்த எல்லாத்தையும் சொல்லிடலாம்னு நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள இவனை பிடிச்சு உள்ள போடுங்கடா. டேவிட் ஜெய்ய பார்த்து நானும் தப்பா புரிஞ்சுக்கிட்டான்னு எனக்கு தெரிஞ்சது. ஜெய்ய எப்படியாவது காப்பாத்தணும்னு நான் உங்க பின்னாடியே போனேன்.
காட், எக்ஸாக்ட்லி. என் பேர் கௌதம். கேத்ரின் யாரு? என் கேர்ள் ஃப்ரெண்ட் சார். எனக்கும் டேவிடுக்கும் ஆகாது. உங்களை என்ன நினைச்சு யாரா இருந்தாலும் நினைப்பாங்க. வாங்க சார் ஹாஸ்பிட்டல். என்னால அசைய முடியாது. மிஷினரிக்கு அட்டாச் இருந்த ரோட் இறங்கிடுச்சு. நான் எதேச்சையா உங்க பெரியப்பாவை ராடிசன் ஹோட்டல்ல பார்த்தேன் சார். அவர் நீங்க நினைச்ச கம்பெனில நடந்த ஸ்கேமை பத்தி என்கிட்ட சொன்னாரு. ஜெய் சார், நீங்க முதல்ல வாங்க சார், ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். டோன்ட் பி ஸ்டூபிட். உன் பேர் என்ன? கௌதம் சார். இப்ப நமக்கு டைம் கூட கிடையாது. என் பெரியப்பா பண்ண ஸ்கேம் என்ன, அதுக்கு என்ன சொல்யூஷன் கூட எனக்கு தெரியாது. எங்க அப்பா ஐசியூல இருக்காரு. என் கம்பெனியும் ஃபேமிலியும் நீ தான் காப்பாற்றணும். நோ சார், தட்ஸ் இம்பாசிபிள் சார். அது நீங்க வாங்க சார், ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஓகே ஓகே, ஐம் டைங். ப்ராமிஸ் மீ. நீ யாருன்னு என்ன எனக்கு தெரியாது. பட் யூ ஆர் மை ஒன்லி ஹோப். உன்னால என் உயிரை காப்பாற்ற முடியாது. ஆனா என் ஃபேமிலியையும் என் கம்பெனியில் வேலை செய்யற ஒர்க்கர்ஸையும் காப்பாற்ற முடியும். சார் சார், நான் செத்து போயிட்டேன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. முக்கியமா நான் கல்யாணம் படிக்க போற பொண்ணு ஐஸ்வர்யா, அவ என் மேல உயிரியே வச்சிருக்கா. நான் இல்லைன்னு தெரிஞ்சா அவ தாங்க மாட்டா. செத்து போயிடுவா. இல்ல இல்ல, அப்படிலாம் எதுவும் நடக்காது சார். நடக்கக்கூடாது, நடக்கக்கூடாது. அந்த பொறுப்பு உன்னோடது சார். நான் எப்படி சார்? சார் உன் பேர் என்ன சொன்ன? கௌதம் சார். ஜெய், இந்த பொறுப்பு உன்னோடது. ஜெய் சார். நான் சார் 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 ஜெய் சார். ஹலோ அண்ணா, எங்க இருக்க? காலையில இருந்து நாட் ரீச்சபிள்னு வருது. ஹலோ 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 அண்ணா, டாடி உன்னை பார்க்கணும்னு சொல்றாரு. எங்க இருக்க? வந்துட்டு இருக்க. சரிண்ணா. ஜெய் இறந்தது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னா அதுக்கு ஒரே ஒரு வழி, கௌதம் இறந்து போகணும். அதுக்குதான் என் ட்ரெஸ் ஜெய்க்கு, ஜெய் ட்ரெஸ் நான் போட்டுக்கிட்டு என் வாலெட், செயின், லைசன்ஸ் எல்லாத்தையும் ஜெய் பாடி மேல வச்சு என் காரோட ஏரியில தள்ளிவிட்டேன். உன் முடிவுதான் கரெக்ட். நீ உயிரோட இருக்கேங்கிற திருப்தியாவது எனக்கு இருக்கும். ஆனா ஜெய் மாதிரியே நீ இருக்கிறதுனால தான் புள்ள செத்து போயிட்டான்னு ஜெய்யோட தாய்க்கு தெரிஞ்சு அவங்க இதயம் சுக்குநூறா உடைஞ்சிரும். ஜெய்யோட பாடி கிடைச்சதும் அது உன்னோடது தான் நான் ஐடென்டிஃபை பண்றேன். அம்மா கேத்ரின், வேற வழி இல்ல. இந்த சிச்சுவேஷன்ல நாம செய்யறதுதான் நியாயம். அவ்வளவுதான். ஐசியூல இருக்கிற ஜெயோட அப்பா அருண் சாரை பார்த்தேன். அந்த குடும்பத்தை பார்த்ததுக்கு அப்புறம் நான் எடுத்த முடிவு கரெக்ட்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் எல்லாம் விறுவிறுன்னு நடந்துருச்சு. எனக்கு இருந்த கொஞ்ச நேரத்துல ஜெய் போன்ல இருந்த சில வீடியோஸை பார்த்து ஜெய் எப்படி இருந்தா, அவன் மேனரிசம்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன்.
ராம் பிரகாஷ் சார் ஜெய் கோரிக்கு 500 கோடியை டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஜெயோட குடும்பத்தையும் கம்பெனியோட மானத்தையும் காப்பாத்தினாரு. அப்படி ஜெய் கௌரி கம்பெனியோட சேர்மனா மாறிட்டேன். யாருக்கும் சந்தேகம் வராம மேனேஜ் பண்ணிட்டேன். ஜெய் தங்கச்சி கல்யாணத்தையும் அவங்க நினைச்ச மாதிரியே செஞ்சு முடிச்சேன். நான் ஜெய்யா மாறின 10 நாளைக்கு அப்புறம் அம்மா மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. ஏரியில கிடைச்ச ஜெய் பாடியை என் பாடியை ஐடென்டிஃபை பண்ணாங்க. ஐஸ்வர்யா விஷயத்துல தான் ரொம்ப கவலையா இருந்தது. அவளுக்கு ஜெய்னா உயிர். நிரந்தரமா நான் ஜெய்யாவே இருக்கணுமாங்கிற நினைப்பு எனக்கு டார்ச்சரா மாறிடுச்சு. உண்மையை அவளுக்கு மட்டும் இல்லாம நீ வந்ததும் உனக்கும் சொல்லலாம்னு நினைச்ச எனக்கு ஒரு புது பிரச்சனை உருவாச்சு. பெர்ஃபெக்டா செட் ஆகி எப்படி மேனேஜ் பண்றேன்னு பார்த்துக்கிட்டு இருக்க. என்ன வெல்டனுங்கிற கௌதம் ஜெய் கொலப்பினால இருந்த சதியை நான் அன்னைக்கு தான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த விஷயத்துல நான் எங்க ஷாக் ஆனேன்னா, வம்சியும் மாமா டேவிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஐஸ்வர்யாக்கும் ஜெய்க்கும் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆனதும் ராம் பிரகாஷ் சார் சில கம்பெனி விஷயங்களை ஜெய்க்கு ஒப்படைக்க ஆரம்பிச்சார். அதே சமயத்துல ஐஸ்வர்யா எஸ்டேட்ஸ் அக்கௌண்ட்ஸ்ல குளறுபடி இருக்கிறத கண்டுபிடிச்ச ஜெய் அதை ராம் பிரகாஷ் சார் பார்வைக்கு எடுத்துட்டு போனான். ஐஸ்வர்யா எஸ்டேட்ஸை எப்படியாவது சொந்தமாக்கிக்கணும்னு நினைச்ச வம்சிக்கு ஜெய் பெரிய தடையா மாறி. டீடைல்ஸ் வேண்டாம், டெட் பாடியை காட்டு போதும். ஆப்வியஸ்லி டேவிட்க்கு கௌதம் மாதிரி இன்னொருத்தர் இருக்காங்கிற விஷயம் தெரியாது. ஜெய் மாதிரி இன்னொருத்தர் இருக்கான்னு வம்சிக்கு தெரியாது. வம்சிக்கும் கௌதம்க்கும் தான் பகன்னு டேவிட் நினைச்சான். ரொம்ப நாளா என் மேல வெறுப்பை வளர்த்துக்கிட்ட டேவிட் அதான் சரியான சான்ஸ் நினைச்சான். ஃபியூச்சர்ல எப்பயாவது டேவிட் வாலாட்னா அவனை மிரட்டுறதுக்காக அவனுக்கே தெரியாம ஜெயோட கொலையை சீக்கிரட்டா ஷூட் பண்ணும்போது என்னை பார்த்து ஷாக் ஆனா வம்சி. நான் ஜெயோட இடத்துக்கு வரப்போறேன்னு வம்சி புரிஞ்சுக்கிட்டான். ஜெயோட கொலையை நான் செஞ்ச மாதிரி அந்த வீடியோவை எடிட் பண்ணி என்கிட்ட காட்டினான். இந்த வீடியோவை ராம் பிரகாஷ் ஐஸ்வர்யாக்கு காட்டினா உன்னை வெட்டி கூறு போடுவாங்க. கேத்ரினுக்கு காட்டினா உன்னை வெறுத்துருவா. ஒருவேளை கேத்ரினுக்கு நீ ஏதாவது சொல்ல நினைச்சா அவ சேஃப்டிக்கு நான் பொறுப்பு இல்ல. உங்க அம்மா வேற பெரியவங்க, இதுல அவங்கள இழுக்கணுமா? சோ டீல் என்னன்னா, நீ ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணிக்கிற, ஐஸ்வர்யா எஸ்டேட்ஸ்க்கு என்ன பார்ட்னர் ஆக்குற. அது வரைக்கும் என் சில்லற செலவுக்கு நான் எவ்வளவு கேட்டா அவ்வளவு. That's all. I wanna follow you. I wanna follow you. அவ்வளவுதான். ட்ராப்ல மாட்டிக்கிட்டேன். உன்கிட்ட சொல்ல முடியாது. உனக்கு ஃபோன் பண்ண வம்சிக்கு தெரிஞ்சிருமோங்கிற டென்ஷன், அம்மாவை பத்தின டென்ஷன். ஐஸ்வர்யாவோட ஃபேமிலிக்கும் சொல்ல முடியாது. வம்சி டிமாண்ட் பண்ண போலாம் லட்சமா கொடுத்து மேனேஜ் பண்ணிக்கிட்டே வந்த. நீ திரும்பி வந்தப்பவே ஐஸ்வர்யாவோட உன்னை பார்த்து ஷாக் ஆன. என்கிட்ட அப்போதைக்கு இருந்த ஒரே ஒரு சாட்சி டேவிட். ஜெய்ய கொலை செஞ்ச 2 நாளைக்கு அப்புறம் ட்ரக் ஓவர் டோஸ் ஆனதுனால அவன் கோமாக்கு போயிட்டான். அவனை ட்ரேஸ் பண்ணி செயின்ட் தெரசால ட்ரீட் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த விஷயம் எப்படியோ வம்சிக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால டேவிட் அங்கிருந்து ஷிஃப்ட் பண்ண வேண்டியதாச்சு. நீ ஜெய் கௌரி கம்பெனில ஜாயின் பண்ணப்பவே எனக்கு புரிஞ்சிருச்சு நீ ஜெய்ய சந்தேகப்படுறன்னு. வம்சியும் புரிஞ்சுக்கிட்டான். அதான் உன்னை கண்காணிச்சான். நீ எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஆயிடுவியோங்கிற பயத்துல உன்னை கொல்லவும் ட்ரை பண்ணா. டேவிட் கேங்ல இருக்கிற யாரோ ஒருத்தரால தான் ஸ்ரீநிதி ஆர்ஃபனேஜ்ல டேவிட் இருக்கான்னு வம்சி தெரிஞ்சுக்கிட்டான். வம்சி டேவிட கொன்னுட்டான். அன்னைக்கு நைட் டேவிட காப்பாத்துறதுக்கு ஆர்ஃபனேஜ்க்கு போனேன். ஆனா லேட் ஆயிடுச்சு. டேவிட கொன்னது பழைய எதிரிங்க தான் போலீஸ் கிட்ட சொல்லி மேனேஜ் பண்ண வம்சி. அந்த கொலையெல்லாம் நான் தான் செஞ்சேன்னு நினைச்ச நீ, உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. ஒரு பக்கம் கல்யாணம் வேற நெருங்கிடுச்சு. Just imagine my situation. ஆனா நீ வம்சிக்கு நெருக்கமாகறதுக்கு போட்ட பிளானை பார்த்து என்னால பொறுத்துக்க முடியல. துணிஞ்ச வம்சியோட சண்டை போட்ட. அவன் செத்தான். அவன்கிட்ட இருக்கிற வீடியோஸ் எல்லாத்தையும் அழிச்சிட்டு, ஆனா ஜெய் மேல இருக்கிற கோவத்துல போட்டோ பேண்ட் ஷர்ட்டை கொண்டு வந்து உன் கபோர்ட்ல வச்சு ஐஸ்வர்யாக்கு என் மேல டவுட்டை கிரியேட் பண்ணுவேன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. இதெல்லாம் ஐஸ்வர்யா கிட்ட எப்படி? I don't know. அவளுக்கு எப்படி சொல்றது? தேவையில்லை. இது கொடுத்துட்டு போலான்னு வந்த. ஆனா
ஆனா எட்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததா சொல்றாங்க சார். அவன் அப்போ ஐட்டங்கார கூட கிடையாது, சும்மா புறா வளர்க்குற பையன். May I have the pleasure of inviting the best young entrepreneur of the year, Miss Aishwarya, on the stage, please. Thank you. Thank you so Congrats, much. Aishwarya. Yeah. Ma'am. Congratulations. Aishwarya, a few words, please. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என் சோல்மேட் என்னை விட்டு போயிட்டான் நிரந்தரமா. ஆனா ஒரு ஆச்சரியம் என்னன்னா, ஜெய் இருக்கும்போது ஒரு நபரை என் வாழ்க்கைக்குள்ள அனுப்பி வச்சான். நான் அந்த நபரை நண்பன்னு சொல்றதா, உறவன் சொல்றதா, கடவுள்னு சொல்றதான்னு தெரியல. ஆனா அந்த நபர் கொடுத்த நம்பிக்கையால தான் ஜெய் உருவமா இல்லைனாலும் ஞாபகங்களா இன்னும் என் மனசுல வாழ்ந்துட்டு இருக்கான். அதுக்கு தேங்க்யூ கௌதம். நீ மட்டும் இல்லைன்னா நான் இன்னைக்கு இந்த இடத்துல இப்படி நின்று இருக்க முடியாது. தேங்க்யூ. This is for you, Jay.